கிருஷ்ணகுமார் சார். சார் சொல்லுங்க சார். ஸ்டார்ட் பண்ணிடலாமா சார்? சார் ஆடிபிளா இருக்கா? ஸ்டார்ட் பண்ணிடுவா சார். ஆடிபிளா இருக்கு. பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மிடையே எக்காலஜி ரிலேட்டடா கிளாஸஸ், அதாவது பார்ட் 3க்கான எக்காலஜி கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு ஆகச்சிறந்த ஒரு ஆளுமை டாக்டர் ஜே கிருஷ்ணகுமார், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாட்டனி, சிபிஐ காலேஜ். ஸோ அவர் இது ப்ராடக்ட் ஆஃப் செயின்ட் ஜோசப் திருச்சி. நிறைய வேலைப்பளுகளுக்கு மத்தியில் நம்ம கேட்டுக்கொண்டதுக்கு நாங்கள் அவரை ஒரு 10 டேஸாக நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிளாஸ் எடுத்துடலாமா, நாளைக்கு கிளாஸ் எடுத்துடலாமா அப்படின்னு. சார் இன்னைக்கு தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கள முழுவதுமாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்குவீங்கன்னு நம்புகிறோம். சாரும் உங்களுடைய நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுவார். எஃபெக்டிவாக போகும் நம்பிக்கையோட கிளாஸ்க்குள்ளே போகணும். தேங்க்யூ சார். யூ மே ஸ்டார்ட் சார். Okay, thank you, sir. Thank you so much for the opportunity, sir. The encourage opportunity, sir. So thank you so much. So can I start now, sir? Yeah. You may start. Okay. So today we are going to discuss about the topic. I can talk in both Tamil and English. Ecology and its systems. So first, ecology and தெரிஞ்சுக்கலாம். So ecology is defined as study of interrelationship and interaction of different organisms with each other with their environment. ரொம்ப சிம்பிளா சொல்ற மாதிரினா, are you able to see the picture? Yes sir. Okay. So அந்த ட்ரீயை பாருங்க. So the relation between interrelation means, அதாவது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ரீ இருக்குன்னா அந்த ட்ரீயை சுத்தி இந்த இன்செக்ட் இருந்தா தான் அந்த ட்ரீ. சார் கேக்குதா? சார் வாய்ஸ் ஆடிபிள் இல்ல சார். கரெக்டா தான் சார் வச்சிருக்கேன். ஹலோ சார், கேக்குதுங்களா? இப்போ கேக்குது சார். மைக்ரோஃபோன் யூஸ் பண்றதால கேக்குது எனக்கு. நான் மைக்ரோஃபோன் கட் பண்ணிட்டு பேசுவா சார்? நோ ப்ராப்ளம் சார், பேசுங்க. ஓகே. ஸோ ஒரு ட்ரீ இந்த ட்ரீ பாலினேஷன் நடக்கணும்னா, அதாவது ட்ரீயோட மகர்ந்த சேர்க்கை நடக்கணும்னா, அந்த இன்செக்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் பாலினேஷன். சரிங்களா? ஸோ அந்த ட்ரீ இன்ட்ராக்ட் வித் இன்செக்ட். சரி, அட் த சேம் டைம் இப்போ ஒரு ட்ரீல ஃப்ரூட்ஸ் வந்துச்சுன்னா அந்த ஃப்ரூட் சீட் டிஸ்போசல் ஒர்க், அதாவது ஃபாரஸ்டோட எக்ஸ்பேன்ஷன் யாரோட இருக்குன்னா அங்க இருக்க பேர்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ அந்த பேர்ட்ஸ் என்ன பண்ணா சீயை டிஸ்போசல் பண்ணும். அப்போ சீடு கீழே வளராதுன்னா வளராது. ஏன்னா அந்த டென்ஸ் ஃபாரஸ்ட் நீங்க இப்போ ட்ரெக்கிங் பண்ணீங்கன்னா தெரியும், டென்ஸ் ஃபாரஸ்ட்குள்ள என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டா இருக்கும். உள்ள சன்லைட்டை உள்ள பெனட்ரேட் ஆகாது. ஆனால் சீட்ஸ் கீழே விழுந்தாலுமே ஜெர்மினேட் ஆகாது. ஸோ அந்த சீட் டிஸ்போசல் ஒர்க்கு சரிங்களா. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் ஃபார்மேஷன் யார் பண்ணுவோம்னா அங்கே அந்த ட்ரீல இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் தான் பண்ணும். சரிங்களா? அந்த ஏஃபாரஸ்டேஷன் பண்றது யாருன்னா அந்த பேர்ட்ஸ் தான். அந்த சின்ன டைனி பேர்ட்ஸ் தான் இந்த பெரிய பெரிய ஃபாரஸ்டை உருவாக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் இன்டர் ரிலேஷன்ஷிப் அண்ட் இன்டராக்ஷன் வித் ஒன் அனதர். அதான் என்ன சொல்லுவாங்க, ஈகாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதான் இந்த இன்டர்லிங்க், எவ்ரிதிங் இஸ் இன்டர்லிங்க்டு. அதான் சொல்றாங்க the study of interrelationship and interaction of the different organism, not one organism. இங்க ஒரு ட்ரீல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ஸ்பீசிஸ் வாழும். இன்செக்ட் கிட்டத்தட்ட பாத்துட்டீங்கன்னா ஒரு 50 ஸ்பீசிஸ் இருக்கும். பேர்ட்ஸ் ஒரு 4-5 இருக்கும். சரிங்களா? மைக்ரோ ஆர்கானிசம் கீழே கூடிய ஃபங்கை நிறைய விதமான மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும். ஸோ எவ்ரி டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம் இஸ் கோரிலேட் வித் ஈச் அதர். அவங்களுக்குள்ளே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் வாழ்வாங்க ஒழிய இது ஒரு பாலிகல்ச்சர்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா பாலிகல்ச்சர் நிறைய இருக்கும். ஒவ்வொரு ஸ்பீசிஸுமே ஒவ்வொரு விதமான ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும். இப்போ ட்ரீஸ் இருந்தா தான் பேர்ட்ஸ் இருக்கும், பேர்ட்ஸ் இருந்தா தான் ஃபாரஸ்ட் ஃபார்ம் ஆகும். அந்த ட்ரீல கூடிய இன்செக்ட் இருந்தா தான் பாலினேஷன், அதாவது சீட் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி தேர் கோயிங் டு பி இன்ட்ராக்ஷன் வித் ஈச் அதர், த இன்டர் ரிலேஷன்ஷிப் அண்ட் இன்ட்ராக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம் வித் ஈச் அதர் வித் தேர் என்விரான்மெண்ட். அதான் நான் சொன்னா திஸ் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் ஈகாலஜி. ஆர் யூ கிளியர் எவ்ரிவன்? புரியுதுங்களா? புரியுது சார். ஓகே. ஸோ த கன்சர்ன் ஆஃப் ஜெனரல் பிரின்சிபல் என்ன சொல்ல வராங்கன்னா, இது போத்
பிளான்ட்ஸுக்கும் இதே தான், அனிமலுக்கும் இதே தான். தனியாக வந்து பிளான்ட் ஈக்காலஜி அனிமல் ஈக்காலஜி இருந்தாலுமே இதான் வந்து போத். அதாவது வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஒரு பிளான்ட், ஒரு அனிமல். இப்போ நம்ம ஒரு சுவாசிக்கிறோம்னா the ஏர் இஸ் கம்மிங் ஃப்ரம் த ட்ரீஸ், சரிங்களா? ஸோ நம்ம ஒரு பயோட்டிக், ஒரு ஏ பயோட்டிக் டிபெண்ட் இருக்கும். நம்ம வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசம். நம்ம வளரணும்னா ஒரு ஏ பயோட்டிக்கான ஒரு ஏர் வேணும், வாட்டர் வேணும், சரி. இதெல்லாம் வந்து நான் பயோட்டிக். ஸோ இதுக்குள்ள பிரச்சனை நடக்கும்போது தான் நமக்கு என்வரான்மெண்டல் காசஸ் நடக்குது. அப்போ என்வரான்மெண்ட்டுக்கும் ஈக்காலஜிக்கு என்ன வித்தியாசம்னா, இதுல இருக்கக்கூடிய பிரச்சனையை பத்தி பேசினா அது என்வரான்மெண்ட், இதுக்குள்ள ரிலேஷனை பத்தி பேசினா அது வந்து ஈக்காலஜி. ஓகேங்களா? நான் ஸ்பீடா போறேன்னா ஸ்லோவா போற மாதிரி தெரியுதா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்காலஜி டிஃபைன் பண்ணது யாருன்னு பார்த்தா ஜெர்மன் பயாலஜிஸ்ட் எர்னட் ஹான்சல் in 1869. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஈக்காலஜி வேர்டை காயின் பண்ணது இவர் தான், எர்னட் ஹாக்கல் in 1869. What is the definition of ecology? That means அந்த வேர்டோடைய இம்பார்ட்டன்ட் நம்பர்னா கிரீக் வேர்ட் ஈகோ மீன்ஸ், தட் மீன்ஸ் ஐகோஸ்ன்னு சொல்லுவாங்க. தட்ஸ் மீன்ஸ் ஹவுஸ், ஹேபிட்டட் ஆர் பிளேஸ் ஆஃப் லிவிங். சரிங்களா? ஒரு வால்டு இடத்தை தான் என்ன சொல்லுவாங்கன்னா கிரீக் பீப்புள் ஹைகோஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுல இருந்தா ஈகாலஜின்னு வேர்டு வந்துச்சு. சரிங்களா? Logos means study. So that is the word defined from the home, habitat or place of the living. இதான் சொல்லணும்னா ஒரு ஈக்காலஜியோட மீனிங் சொல்றாங்க. ஸோ ஒரு மனுஷ வாழனா பயோட்டிக்கு வேணும், ஏ பயோட்டிக் வேணும். இதான் வந்து இதை டிஃபைன் பண்ணுறது தான் அது ஈக்காலஜி. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் ecological studies? Ecological studies ஏன் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹியூமனிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் த என்வரான்மெண்ட் பிகாஸ் we have ability to modify the environment through the use of technology. ஸோ நம்ம வந்து நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி இப்போ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பீசிஸ் அழிஞ்சிட்டு இருக்குன்னா அதை பாதுகாக்கணும்னா பிளான்ட் டிஷ்யூகல்ச்சர் மூலமா நம்ம அதை கன்சர்வ் பண்ணலாம். அந்த இப்போ இன்கேஸ் நீங்க பார்த்துட்டீங்கன்னா பழனி ஹில்ஸ்ல வந்து ஒரு ட்ரீ இருக்கு, ஒரு ட்ரீ பேர் சொல்லுவாங்க சயாத்தியா கிரனேட்டான்னு ஒரு ஸ்பீசிஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டிங்ட் ஆயிடுச்சு. அதாவது இப்போ இங்கே இல்லை, வெஸ்டர்ன் காட்ஸ்ல இல்லாமல் போச்சு. அது வந்து என்ன சொன்னா ஒரு ஃபர்ன் ட்ரீ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கெல்லாம் ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குமோ அங்கே மட்டும் தான் வாழும். அந்த ஸ்பீஸே இப்போ இல்லாமல் போச்சு. ஸோ த சென்ட் ஜோசப் காலேஜ் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அந்த பிளான்ட் வந்து ஒரு சாம்பிள் எடுத்து ஃபிசிக்கல்ச்சராக ப்ராபகேட் பண்ணி அங்கே வந்து நட்டு வச்சிருக்கோம். சரிங்களா? இது வந்து என்னன்னா யூஸ் ஆஃப் த டெக்னாலஜி யூ ஆர் இம்ப்ரூவிங் த நேச்சர். இல்லைங்களா? தேர்ஃபோர் ecology இஸ் மோர் தென் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த இன்டர்ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஆர்கானிசம் அண்ட் த என்வரான்மெண்ட். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் த சோஷியல், பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் டைமென்ஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈக்காலஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈக்காலஜி தான் நம்ம வாழ முடியும். ஸோ நேச்சர் இருந்தால் தான் நம்ம இருக்க முடியும். இட் இஸ் ஆல்சோ ஸ்டடி ஆஃப் எவல்யூஷன் டெவலப்மெண்ட். ஸோ ஒவ்வொரு ஸ்பீசிஸும் எப்போ உருவாச்சு அது தெரிஞ்சுக்கிறதுனால ஈக்காலஜி ஸ்டடி நாலேஜ் இருந்தால் தான் நம்ம தெரிஞ்சு முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஃபர்ன்ஸ் வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜுராசிக் ஈரால ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் மீசோசோயிக் ஈரால தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஈராலும் ஒவ்வொரு ஸ்பீசிஸ் வந்து டாமினண்டா இருக்கும். இப்போ நம்ம வந்து மீசோசோயிக் ஈரான்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோஸ்பர்ம், நம்ம பூக்கும் தாவரம் சொல்லுவாங்களா, அது அதிகமாக இருக்கும். ஸோ இந்த எவல்யூஷனல் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆர்கானிசம் அந்த நாலேஜ் வேணும்னா வி மஸ்ட் நோ த ecological நாலேஜ். ஓகேங்களா? அதான் சொல்லுவாங்க. பயாலஜிக்கல் ப்ரொடக்டிவிட்டி, ஒரு பிளான்ட்டை ஒரு அனிமலை எப்படி யூஸ் பண்ணுறது, மெடிசனல் பிளான்ட்ஸா ஃபுட்டாக எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸ். ஸோ வந்து ஒரு ஃபாரஸ்ட்லேருந்து எவ்வளோ கார்பன் அப்சர்வ் ஆகுது, எவ்வளோ ஆக்சிஜன் எமிட் ஆகுதுன்னு ஒரு கால்குலேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ecological ஸ்டடிஸ் மூலம். ஸோ அந்த மாதிரி கால்குலேட்டிவ் மெத்தடுக்கும் ecology ஸ்டடி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆர் யூ கிளியர்? சார் எஸ் சார். சார் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே 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 ஓ தேங்க்யூ. ஸோ ஈக்காலஜிக்கு ஈகோ சிஸ்டத்துக்கு என்ன வித்தியாசம் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இப்போ ஈக்காலஜினா இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா வந்து ஒரு ஃபாரஸ்ட், டிராபிக்கல் ஃபாரஸ்ட், சப் டிராபிக்கல் ஃபாரஸ்ட். அதாவது நம்ம ஒரு கொடைக்கானல் நீங்க பார்த்துட்டீங்கன்னா சிம்பிளா சொல்லலாம். கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹைட்லயும் ஒரு டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் இருக்கும். கொடைக்கானல் நீங்க வந்து ஹில் ஸ்டேஷன் மலை ஏறுறீங்கன்னா ஒவ்வொரு ஹைட்லயும் ஒரு ஃபாரஸ்ட் இருக்கும். 0 to 500 பார்த்துட்டீங்கன்னா ஸ்க்ரப் ஜங்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம புதற்காடுகள், புதர் செடிகள் சொல்லுவாங்களா, பார்த்தீங்களா? நம்ம ஊர் கரடுகள்ல கூடிய மரங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் 500 to 800 பார்த்தீங்கன்னா ட்ரை டெசடியஸ் ஃபாரஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வருஷத்துல 3 மாசம் கிரீனிஷா இருக்கும், மற்ற ஃபுல்லாவே ட்ரை ஆகும். அதான் ட்ரை டெசடியஸ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம். இப்போ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கொடைக்கானல் அதிகம் எல்லாரும் போயிருப்பீங்க. 0 to 500 பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இருந்து டம் பாறை வரைக்கும் இருக்க ஃபாரஸ்ட் எல்லாமே புதற்காடுகளா நீங்க அதிகமாக பார்க்கலாம். அதான் ஸ்க்ரப் ஜங்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் மேலே போயிட்டீங்கன்னா 500 to 800 பார்த்தீங்கன்னா ட்ரை டெசடியஸ் ஃபாரஸ்ட். கொஞ்சம் வந்து மழை காலத்துல கிரீனிஷா இருக்கும், மற்ற காலத்துல கொஞ்சம் ட்ரையா இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் செமி எவர்கிரீன் சொல்லுவாங்க. அப்புறம் இந்த 800 to 1000 பார்த்தீங்கன்னா செமி எவர்கிரீன் ஃபாரஸ்ட்.
இது வந்து பாத்தீங்கன்னா வந்து வருஷத்துல வந்து ஒரு 4 மாசம் ட்ரை ஆகும், மற்றபடி ஃபுல்லா கிரீனிஷா இருக்கும். அதுக்கு மேல நீங்க போயிட்டீங்கன்னா எவர் கிரீன் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க, பசுமை மாறா காடுகள். ஸோ எல்லா சீசன்லையும் ஃப்ரம் ஜனவரி டு டிசம்பர் ஃபுல்லாவே கிரீனிஷா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு டைப் ஆஃப் ஈகாலஜி. சரிங்களா? இதுல ஒரு யூனிட்டை பத்தி பேசினா அது ஈகோ சிஸ்டம். புரியுதுங்களா? இப்போ ஸ்க்ரப் ஜங்கிள்ஸ் ஒரு ஈகோ சிஸ்டம், ட்ரைடெசிடியஸ் ஒரு ஈகோ சிஸ்டம், அதுக்கப்புறம் செமி எவர்கிரீன் ஒரு ஈகோ சிஸ்டம், எவர்கிரீன் ஒரு ஈகோ சிஸ்டம், அதுக்கு மேலே நிறைய இருக்கு. இப்போ உங்களுக்கு புரிதலுக்காக நம்ம கொடைக்கானல் ரொம்ப சிம்பிளா புரியுற மாதிரி சொல்ல வரேன். சரிங்களா? ஒவ்வொரு ஃபங்க்ஷனல் யூனிட்டை பத்தி சொல்றதா அது ஈகோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? So an ecosystem is a functional unit of nature where living organisms interact with each other. It is also with the physical environment. இப்போ நீங்க ஒரு லேக் இப்போ நீங்க ஒரு பாண்ட் ஈகாலஜி எடுத்துட்டீங்க, அங்க என்ன இருக்கும், ஒரு குளம் இருக்குன்னா அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃபைட்ஸ் இருக்கும், நீர்வாழ் தாவரங்கள்னு சொல்லுவாங்க, அது இருக்கும். ஃபிஷ் ஸ்பீசிஸ் இருக்கும், ஆல்கே இருக்கும். இந்த மாதிரி நிறைய விதமான ஈகாலஜி அதுக்குள்ள இருக்கும். சரிங்களா? அது வந்து ஒரு தனி பாண்ட் ஈகாலஜின்னு சொல்லுவாங்க, அதாவது பாண்ட் ஈகோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொன்றும் இந்த ஈகோ சிஸ்டம் பிளான்ஸ் ஆர் அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற இடத்துல இருக்காது. சரிங்களா? அதை நான் சொன்னா ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய. சரிங்களா? அதை பத்தி படிக்கிறது தான் ஈகோ சிஸ்டம். ஸோ ஈகாலஜின்றது ஃபோரா சொல்லக்கூடியது, அதெல்லாம் ஒவ்வொன்றும் தனித்தனியா படிக்கிறது தான் ஈகோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஓகே. இப்போ நம்ம வாட் இஸ் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஈகோ சிஸ்டம்? இது வந்து பாத்தீங்கன்னா பயோட்டிக், ஏபயோட்டிக் ரெண்டா பிடிப்பாங்க. இப்போ ஒரு ஈகோ சிஸ்டம், இப்போ நம்ம வளரனா என்ன வேணும், நம்ம லிவிங் ஆர்கானிசம், நம்ம வளரனா ஒரு ஏபயோட்டிக்கான வாட்டர், ஏர், சரிங்களா, இது வேணும் கண்டிப்பா. ஃபுட் வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசம் அது வந்து வருது. ஓகே, நல்லா விட்டுருங்க. ஸோ நமக்கு வளரனா ஃபர்ஸ்ட் நம்ம வாழனா என்ன வேணும், ஃபர்ஸ்ட் ஒரு ஏர் வேணும், இம்பார்ட்டன்டா. அது ஏபயோட்டிக். பயோட்டிக்னா ஃபுட் மெட்டீரியல் பயோட்டிக்ஸ். சரிங்களா? ஸோ பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ரெண்டா பிரிப்பாங்க மேஜரா. ஏபயோட்டிக் வந்து அதுக்கப்புறம் கீழே பிடிச்சிங்கன்னா கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் லைக் ரெயின்ஃபால், லைட்டு, விண்டு, டெம்பரேச்சர் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஏபயோட்டிக் கிளைமேட்டிக் ஃபேக்டர்ல வந்துடும். இடாப்டிக் ஃபேக்டர்னா சாயிலோட பிஹெச், சாயில கூடிய மினரல்ஸ் அண்ட் டோபோகிராஃபி, சாயிலுடைய கண்டென்ட் அதெல்லாம் சொல்லுவாங்க, டோபோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இடாப்டிக் ஃபேக்டர்ஸ். பயோட்டிக் வந்து தனியாக பிரிக்கிறாங்க, அதுல ப்ரொடியூசர், கன்சியூமர், டீகம்போசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொடியூசர்னா பிளான்ஸ் எல்லாமே ஆட்டோட்ராஃப் தான். ஆட்டோட்ராஃப்னா தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கிறோம். இப்போ ட்ரீஸ், பிளான்ஸ் எல்லாமே ஆட்டோட்ராஃப் தான். ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கனால தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்குது. ஸோ வி ஆர் ஹைட்ரோஃபைட்ஸ். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹைட்ரோஃபைட்ஸ். டீகம்போசர்னா மைக்ரோ ஆர்கானிசம், மெஜாரிட்டி ஆஃப் த மைக்ரோ ஆர்கானிசம். டீகம்போசர் சாப்ரோஃபைட்ஸ்னா இறந்த பொருட்களை, அது இப்போ ஃபாரஸ்ட்ல நீங்க செடிகள்லாம் விழுந்துச்சுன்னா அதை கம்போஸ் பண்ணி, மைக்ரோ ஆர்கானிசம் கம்போஸ் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கும். அதான் சாப்ரோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒன் பை ஒன்னா நான் பார்க்குறோம். ப்ரொடியூசர்னா நத்திங் பட் த பிளான்ட் தான் ப்ரொடியூசர், அது ஆட்டோட்ராப்ஸ்ன்னு சொல்லுவோம். கன்சியூமர்ல அதுக்கப்புறம் நிறைய கேட்டகரி இருக்காங்க. பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், டெர்ஷரி கன்சியூமர் அண்ட் குவாட்டர்னரி கன்சியூமர். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அ ஓவரால் காம்பனன்ட் ஆஃப் அ ஈகோ சிஸ்டம்ஸ். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுங்க. ஸோ ஈகோசிஸ்டம் பயோட்டிக், ஏபயோட்டிக் ரெண்டா பிரிக்கிறோம். ஏபயோட்டிக்ல தட்ஸ் மீன்ஸ் நான் லிவிங் தான் ஏபயோட்டிக், பயோட்டிக்னா லிவிங் திங்ஸ். இல்லை, அதுல வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் அண்ட் இடாப்டிக் ஃபேக்டர்ஸ். கிளைமேட்டிக்னா ரெயின்ஃபால், மழை பொழிவு, அந்த ஏரியாவில் எப்போ மழை பொழிவு போகுது, லைட் டென்சிட்டி எப்போ இருக்கு, விண்ட் இருக்கு, டெம்பரேச்சர், இந்த மாய்ஸ்சர், இதை பத்தி படிக்கிறதான் கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ். இப்போ நீங்க இடாப்டிக் ஃபேக்டர்னா அந்த சாயிலோட கண்டென்ட், இப்போ சாயில் எப்போ இருக்கு, சாயிலோட பிஹெச் என்ன, பிஹெச் வந்து அசிட்டிக்கா இருக்கா அண்ட் அல்கலைனா இருக்கா, மினரல்ஸ் என்ன விதமான மினரல்ஸ் அந்த சாயில் இருக்கு, அண்ட் டோபோகிராஃபி, அந்த சாயிலோட கண்டென்ட், இதை பத்தி படிக்கிறதான் இடாப்டிக் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. பயோட்டிக்னா இதுல வந்து பயோட்டிக்கை மூணா பிரிக்கும்: ப்ரொடியூசர், கன்சியூமர், டீகம்போசர். ப்ரொடியூசர்னா எல்லா பிளான்ட் தான் ப்ரொடியூசர், அதாவது எந்த பிளான்ட்லாம் பசுங்கனியம், தட்ஸ் மீன்ஸ் குளோரோஃபில் இருக்கும், அது எல்லாமே ஆட்டோட்ராஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க, தனக்கு தேவையான தானே தயாரிச்சுக்கும். கன்சியூமர் வந்து நாலா பிரிக்கிறோம்: பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், டெர்ஷரி கன்சியூமர் அண்ட் குவாட்டர்னரி கன்சியூமர்ஸ். ஓகேனா? டீகம்போசர்னா சாப்ரோஃபைட்ஸ்னா ரொம்ப சிம்பிளானது, இறந்த பொருளை சாப்பிடக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம். இல்லை, இப்போ நம்மளே இறந்துட்டாலுமே நம்மளை பர்சனான நம்மளோட மைக்ரோப்ஸ் வந்து என்னது, நம்ம வந்து மேக்ரோ மாலிகுலர் மைக்ரோ மாலிகுலர் கன்வெர்ட் பண்ணி நம்முடைய உடம்புல கூடிய மினரல்ஸை அதை ஏற்றுக்கிறோம். ஓகேங்களா? இதுதான் டீகம்போசர்னு சொல்லுவாங்க. Can I go to the next slide? Yeah, sure, sir. Okay. So the type of ecosystem இது பார்த்தா அது வந்து மூணா பிரிக்கிறாங்க. டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம், இது வந்து ஆக்சுவலா இட்ஸ் லார்ஜ் ஈகோசிஸ்டம். இது மேஜரா மூணா பிரிக்கிறாங்க:
terrestrial ecosystem, aquatic ecosystem, and man-made ecosystem. Terrestrial ecosystem na forest, grassland, desert, swampy lands இது எல்லாமே பார்த்தீங்கன்னா terrestrial ecosystem வந்து. I think you can see the picture of the desert, rainforest, and grasslands. And aquatic means pond, lake, wetland, river, and estuary அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பனிப்பாறைகள் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் அக்வாட்டிக் ecosystem. மேன்மேட் ecosystem நம்ம உருவாக்கக்கூடிய கிராப் ஃபீல்டு, அக்வாரியம், மீன் வளர்க்குறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அக்வாரியம். அண்ட் கிராப் ஃபீல்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா விவசாயங்களுமே கிராப் ஃபீல்டு தான். திஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு த ecosystem. அக்ரிகல்ச்சர் ecosystem வந்துடும். So what is the structure and function of the ecosystem? The entire biosphere in the whole world is regarded as a global ecosystem அப்படின்னு சொல்லுவோம். In a ecosystem, biotic, abiotic combination. சொல்லலாம் பயோட்டிக்னா லிவிங் ஆர்கானிசம், ஏபயோட்டிக் நான் லிவிங் ஆர்கானிசம். இன்ட்ராக்ட் அண்ட் ஃபங்க்ஷன் அஸ் அ யூனிட். ஒரு யூனிட்டா அது ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ நீங்க ஒரு ஃபாரஸ்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல நிறைய லேயர்ஸ் இருக்கும். அந்த பிக்சர் தெரியுது பார்த்தீங்களா, ரொம்ப ஹைட்டா ஒரு ட்ரீ, அது கீழே கொஞ்சம் ஹைட் கம்மியா, அதுக்கப்புறம் புதல் செடி, அதாவது ஷப்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெர்ப்ஸ், கீழே கிரவுண்ட் வெஜிடேஷன், இந்த மாதிரி நிறைய லேயர்ஸ் இருக்கும். ஃபாரஸ்ட் நீங்க வந்து போய் பார்த்தீங்கன்னா, அதாவது டெம்பரேட் ஃபாரஸ்ட் எல்லாமே இது மாதிரி டென்ஸா இருக்கும், நிறைய இது மாதிரி லேயர் இருக்கும். சரிங்களா, அதெல்லாம் சொன்னா வெர்டிகல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஆக்குபை த டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் கால்டு ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு லேயர், ஒவ்வொரு ட்ரீஸ்மே ஒரு லேயரை ஆக்குபை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபாரஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீ கேன் பி டாப் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப டாப், ரொம்ப சோலைக்காடுகள்ல ரொம்ப உயரமான மரங்கள்ல இருக்கும். அதுதான் வந்து ட்ரீ கேனபின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஹோலா அந்த ஃபாரஸ்ட் கவர் பண்ணும். அதான் ட்ரீ கேனபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே செகண்ட் லேயர், மிடில் லேயர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஷர்ப்ஸ், ஹெர்ப்ஸ் அண்ட் கிராசஸ், ஸோ கிரவுண்ட்ல இந்த மாதிரி நிறைய லேயர்ஸ் அந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கும், ஈகோசிஸ்டம் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாண்ட் ஈகோசிஸ்டம். ஸோ பாண்ட் ஈகோசிஸ்டம் பார்த்தீங்கன்னா, பாண்ட்னா நம்ம குளம் குட்டைகள் சொல்ற மாதிரி அதான் காரணம் இல்லை. ஓகேங்களா, இது வந்து ரொம்ப ஷாலோ, ரொம்ப சிம்பிளான ஈகோசிஸ்டம் தான், செல்ஃப் சஸ்டைனபிளா இருக்கும். வேற என்ன இருக்கும் அங்கே வந்து பாருங்கன்னா ஏபயோட்டிக், வாட்டர் சாயில் டெபாசிட்லாம் ஏபயோட்டிக்ல சொல்லுவாங்க. கிளைமேட்டிக், சோலார், எப்பயுமே நமக்கு சன்லைட் பட்டுட்டே இருக்கும், சோலார் இன்புட் இருக்கும். சைக்கிள் ஆஃப் டெம்பரேச்சர், காலைல ஒரு டெம்பரேச்சர், மதியம் நமக்கு தெரியும் இந்த காலில் வந்து குளத்துல வந்து டெம்பரேச்சர் மாறிட்டு இருக்கும், மதியம் ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ சைக்கிள் ஆஃப் டெம்பரேச்சர் இருக்கும். டே லென்த், டேல வந்து ஒரு ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டே லென்த் கேட்டகரிஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ராஃபிக் காம்போனன்ட்ஸ், பைட்டோ பிளான்டன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர், அதாவது மைக்ரோ கிளைமேட்டிக் ஆல்கின்னு சொல்லுவாங்க. மைக்ரோ ஆல்கே போதெல்லாம் அதான் பைட்டோ பிளான்டான்னு சொல்லுவாங்க. அது தண்ணியில் அப்படியே மறந்துட்டே இருக்கும். சம் ஆஃப் த ஆல்கே ஃப்ளோட்டிங், மறந்துட்டு இருக்கக்கூடிய செடிகள், நம்ம ஆகாய தாமரை, வெங்காய தாமரை, அது மாதிரி ஃப்ளோட்டிங் ஆகக்கூடியது. சம்மாஜ்னா அந்த இந்த மற்ற அந்த லில்லி செடி இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் மார்ஜினல் பிளான்ட்ஸ், ஸ்வாப்பி லேண்டுன்னு சொல்லுவோம். ஸ்வாப்பி பிளான்ட்னா சேரும் ஜெகதியமாக கூடிய அதில் வளரக்கூடிய பிளான்ட்ஸ். இது எல்லாமே பாண்ட்ஸ் ஈகோஸ்ல வரக்கூடியது. சரிங்களா, அண்ட் கன்சியூமர் யாரும் பார்த்தீங்கன்னா ஜூ பிளாங்டான்ஸ். ஃபைட்டோ பிளான்டான்ஸ்னா மைக்ரோ பிளான்ட்ஸ், அது ரொம்ப மைக்ரோஸ்கோபிக்கான பிளான்ட் இருக்கும். ஜூ பிளாங்டான்ஸும் இருக்கு. சரிங்களா, ஃப்ரீ ஸ்விம்மிங் கூடிய ஃபிஷஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது கன்சியூமர். ஸோ ஆட்டோட்ராஃபிக் காம்பனன்ட்ஸை இந்த கன்சியூமர் ஜூ பிளாங்டான் கன்சியூம் பண்ணி வாழும். சரிங்களா, பைட்டோ பிளான்டான்னா ஜூ பிளான்டான் எடுத்துக்கிறோம். மற்றக்கூடிய சின்ன சின்ன பிளான்ஸ், சின்ன ஜூ பிளான்டான்ஸ்னா ஃபிஷஸ் சாப்பிடும். ஸோ இந்த மாதிரி தே ஹேவ் த சம் கைண்ட் ஆஃப் ஃபுட் சேஞ்ச். சரிங்களா, ஃபைனலாக ஃபங்கை, பாக்டீரியா, ஃபிளாஜெல்லம்னா டீகம்போஸ், அதில் கூடிய மெட்டீரியலை டீகம்போஸ் பண்ணி அடுத்த ஆட்டோட்ராஃப்ஸ்க்கு அது யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்கிள் அது போகலாம். The pond performs all function as an ecosystem. Autotroph converted, autotrophனா தனக்கு தேவை, அதாவது நீர்ல வளரக்கூடிய செடிகள். இல்ல, autotroph convert inorganic into the organic material using the solar radiant energy. இப்போ அங்க இருக்கக்கூடிய மெட்டீரியலை யூஸ் பண்ணி சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணி நமக்கு அதுக்கு தேவையான தானே தயாரிச்சுக்கிறோம். சரிங்களா, அதுதான் சொல்ல வராங்க. ஓகே, ஹைட்ரோஃபைட்ஸ் கன்சியூம் த ஆட்டோட்ரோப்ஸ். ஹைட்ரோட்ரோப்ஸ்னா தண்ணீர்ல வளரக்கூடிய பிளான்ட்டை சாப்பிடக்கூடிய உயிரினங்கள், அது மீன், சின்ன சின்ன வேற வேற உயிரினங்கள், தவளைகள், இந்த மாதிரி இருக்கலாம். அதெல்லாம் ஹைட்ரோட்ரோப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, தனக்கு தேவையானவ மற்ற டிபெண்ட் பண்ணி வாழ்தான் ஹைட்ரோட்ரோப்ஸ். கன்சியூம் த ஆட்டோட்ரோப்ஸ், அங்க இருக்கக்கூடிய செடிகளை சாப்பிட்டு வாழும். ஓகேங்களா, டீகம்போஷன், மினரலைசேஷன், ஸோ அங்க இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ், ஆல்கே, ஃபங்கை சொல்ல பார்த்தீங்களா, ஃபங்கை, பாக்டீரியா, ஃபிளாஜெல்லம், அது என்னன்னா அங்க இருக்கக்கூடிய இறந்த பிளான்ட்ஸ், இறந்த அனிமல்ஸை டீகம்போஸ் பண்ணி அதுல இருந்து நியூட்ரிஷன் எடுத்து என்ன பண்ணா மறுபடியும் ஆட்டோட்ராப்ஸ்க்கே திரும்ப கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் அ சைக்கிள். ஓகேங்களா,
ஃபர்ஸ்ட்லாம் சொல்றேன். ஆட்டோட்ராப்ஸ் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, ஆட்டோட்ராப்ஸ்ன்றது நீர்ல வளரக்கூடிய செடி கொடிகள். ஓகேங்களா? கன்வெர்ட் இன்ஆர்கானிக் அப்படின்னா வரல, ஒளிச்சேர்க்கையின் மூலமா CO2 சன்லைட் ரெண்டே கன்வெர்ட் பண்ணி சுகர் மாலிகுலை உருவாக்கும். அதாவது பாருங்கன்னா அதுக்கு தேவையான ஸ்டார்ச்சை உருவாக்கும். அந்த ஸ்டார்ச்ல இருந்தா நம்ம வந்து சாப்பிட்றது நமக்கு எனர்ஜியா கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ ஹைட்ரோஃபைட்ஸ்ன்றது அங்க வளரக்கூடிய ஃபிஷ் ஸ்பீசிஸ், ஃப்ராக், இதெல்லாம் அதாவது அனிமல்ஸ் எல்லாமே அந்த ஆட்டோட்ராப்ஸை கன்சியூம் பண்ணி வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் கூடிய மைக்ரோப்ஸ் என்ன பண்ணும், இறந்த பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாத்தையும் டீகம்போஸ் பண்ணி திரும்ப யார் கொடுக்குன்னா ஆட்டோட்ராப்ஸ்க்கே திரும்ப கொடுக்கும். ஸோ அந்த அந்த இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் மினரல்ஸை திரும்ப பிளான்ட்ஸை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் சைக்கிள் ஆஃப் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம். அது கிளியர்? Can I go to the next slide? Okay, sir. Okay. So on the basis of the ecosystem, நாலு இருக்காங்க: ப்ரொடக்டிவிட்டி, டீகம்போசிஷன், எனர்ஜி ஃப்ளோ அண்ட் நியூட்ரியன் சைக்கிள். இதுதான் நம்ம மேஜராக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ரொடக்டிவிட்டினா வேற இல்லை, பிளான்ட்ஸ் நமக்கு என்ன பண்ணுது, ஸ்டார்ச் கொடுக்குது இல்லைங்களா? ஸோ பிகாஸ் ஆஃப் த சோலார் லைட்டை யூஸ் பண்ணி போட்டோசிந்தசிஸ் மூலமா என்ன பண்ணுதுன்னா ஒளிச்சேர்க்கை பண்ணி என்ன பண்ணுது, நமக்கு தேவையான உணவை அது கொடுக்குது. ஃபர்ஸ்ட் வெரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். சன்லைட் இல்லைன்னா நமக்கு என்ன கிடையாதுன்னா ஒளிச்சேர்க்கை நடக்காது. ஒளிச்சேர்க்கை நடக்காது நமக்கு எந்த ஃபுட்டுமே கிடையாது இல்லைங்களா? சோலார் எனர்ஜி இஸ் அ பேசிக் ரெக்யர்மெண்ட் ஃபார் த ஈகோசிஸ்டம் ஃபங்க்ஷன் அண்ட் சஸ்டைன். இல்லைங்களா? த அமௌண்ட் ஆஃப் பயோமாஸ், ஆர்கானிக் மெட்டீரியல், அதாவது இது வேற இல்லை நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான் ஆர்கானிக் மெட்டீரியல், ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ப்ரொடியூஸ் பர் யூனிட் ஏரியா over the time period by the plants during photosynthesis is called primary production. So எல்லாத்துக்குமே நாட் ஓன்லி வாஸ், எல்லா அனிமலுக்குமே பிரைமரி ப்ரொடக்ஷன் சன்லைட் தான். சன்லைட்னா தான் பிளான்ட்ஸ் வளரும், பிளான்ட்ஸ்னா தான் அதை கன்சியூம் பண்ண முடியும், ஹெர்பிவோரஸ் கன்சியூம் பண்ண முடியும். ஸோ மற்ற டிபார்ட்மெண்ட் ஹெர்பிவோரஸ் டிபார்ட்மெண்ட் பண்ணக்கூடிய கார்னிவோரஸ் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் கூட அடுத்தது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிளுக்கு ஃபர்ஸ்ட் பிரைமரி யாருன்னு பார்த்தீங்கன்னா சன்லைட் தான். சன்லைட் இல்லைன்னா there is no photosynthesis, photosynthesis நடக்கலாம் there is no plants, plants இல்லைன்னா அனிமல்ஸ் இல்லை, அனிமல்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி இந்த சைக்கிள்ல ஃபர்ஸ்ட் யார் இருக்கானா சன்லைட் தான். ஸோ அமௌண்ட் ஆஃப் பயோமாஸ், ஆர்கானிக் மேட்டர்னா ஸ்டார்ச் ப்ரொடக்ஷன் அங்கதான் நடக்குது, இந்த மாதிரி பிளான்ட்ல தான் நடக்குது. ஸோ பிளான்ட்ஸ் என்ன பண்ணுன்னா சன்லைட், CO2 அண்ட் ஐயா இதை யூஸ் சொல்லுங்க ஐயா. அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் கொஞ்சம் தமிழ்லயே சொல்லுங்க, ஏன்னா எல்லாருக்கும் புரியுங்களா? ஆர்கானிக் மேட்டர்னா வேற இல்லை, நமக்கு சுகர் நம்ம சாப்பிட்றோம்ல ஸ்டார்ச், அரிசி இருக்கு இல்லைங்க, ரொம்ப சிம்பிளா சொல்றோம், அரிசி இருக்கு இல்லைங்க, அரிசி வந்து ஒரு ஸ்டார்ச்சுங்க. அதை ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணுன்னா, ஒரு நெல் வந்து என்ன பண்ணா ஒளிச்சேர்க்கை நடக்குது பார்த்தீங்களா, சூரிய ஒளி வச்சு ஒளிச்சேர்க்கை நடக்கும். CO2 மற்றும் ஒளிச்சேர்க்கை வச்சு என்னன்னா அதுக்குடைய பச்சையம் சொல்லக்கூடிய அந்த குளோரோஃபில் பிக்மெண்ட் என்ன பண்ணா இதெல்லாம் யூஸ் பண்ணி என்னவா கன்வெர்ட் பண்ணா தட் மீன்ஸ் கார்போஹைட்ரேட்டா கன்வெர்ட் பண்ணும். இதெல்லாம் சேர்ந்து அதான் அந்த ப்ராசஸ் பேர் தான் போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போட்டோசிந்தசிஸ் நடந்தா தான் எல்லா பிளான்ட்ஸ்க்குமே பார்த்துட்டீங்கன்னா ஸ்டார்ச் உற்பத்தி பண்ண முடியும். இந்த சன்லைட் இல்லைன்னா ஸ்டார்ச் உற்பத்தியே நடக்காது. இந்த ப்ராசஸ் பேர் போட்டோசிந்தசிஸ். அதாவது சூரிய போட்டோனால் லைட்டு, சிந்தசிஸ் தான் உருவாகுது. சூரிய ஒளியை வச்சு நமக்கு என்ன பண்ணா, சூரிய ஒளி மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் கார்பன், நம்ம சன்லைட் அட்மாஸ்பியரோட கார்பன் டை ஆக்சைடு அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணா போட்டோசிந்தசிஸ் நடக்குது. இந்த போட்டோசிந்தசிஸ் என்ன உருவாகுதுன்னா ஸ்டார்ச் உற்பத்தி ஆகுது. இது பேர் தான் பிரைமரி ப்ரொடக்ஷன், முதன்மை உருவாக்கம் தமிழ்ல சொல்லலாம். ஓகேங்களா? இது ஓகே தானே ஐயா? யாராவது சார்? ஓகேங்க ஓகேங்க ஓகே, கண்டினியூ பண்ணீங்க. ஓகேங்க. சோ இட் இஸ் எக்ஸ்பிரஸ் த வெயிட். என்ன சொல்றோம்னா ஒரு ஃபுட் நீங்க எடுத்துட்டா நமக்கு வந்து கேலரின்னு கிடைக்குது பார்த்தீங்களா? இப்போ நம்ம அரிசி சாப்பிட்டோம்னா இவ்வளவு கேலரிஸ் நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா இட் எக்ஸ்பிரஸ்ட் இன் வெயிட் பர் ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? தட்ஸ் மீன்ஸ் கேலோரிஸ், கிலோ கேலரிஸ் பர் ஸ்கொயர் மீட்டர் அப்படிதான் கால்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா? எவ்வளவு நம்ம வந்து கன்சியூம், அதாவது போட்டோசிந்தசிஸ் மூலமா வந்து சுகர் மாலிகுல் வருதோ, தட்ஸ் மீன்ஸ் ஸ்டார்ச் உற்பத்தி ஆகுதோ, அதை வச்சு நமக்கு என்னன்னா ப்ரொடக்ஷன் அதிகமாகும். சரிங்களா? ஸோ இட் இஸ் எப்படி இட் இஸ் ரேட் ஆஃப் பயோமாஸ் ப்ரொடியூஸ் பை த ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது வரக்கூடியது இப்போ வந்து சன்லைட்னால தான் நமக்கு வந்து சூரிய ஒளினால தான் அது போட்டோசிந்தசிஸ் நடக்குது. இந்த இதை ஒரு ஸ்கொயர் மீட்டர்ல எவ்வளவு விதமான ஸ்டார்ச் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? இதுதான் ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்றாங்க. இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் பை கிலோ கேலரிஸ் பர் மீட்டர் பர் இயர் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் கீழே இருந்து இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் கிலோ கேலரிஸ் பர் மீட்டர் பர் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கேலரிஸ் உற்பத்தி பண்ணுது அப்படின்னு தான் ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. இட் டிவைட்ஸ் இன்டு கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அண்ட் நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி ரெண்டா பிரிக்கிறாங்க.
அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி என்ன சொல்றோம்னா, இட் இஸ் அ ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர்னா வேற ஒன்றும் இல்லை, அந்த பிளான்ட்ல உற்பத்தி பண்ணக்கூடிய ஸ்டார்ச் தான். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு தான், வேற ஒன்றுமே இல்லை. சரிங்களா? அதை தான் நம்ம ஸ்டார்ச்ல இருந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி நமக்கு வந்து நம்ம சாப்பிடும்போது ஸ்டார்ச் கன்வெர்ட் ஆகி ஹைட்ரோக்ளோரிக் மூலமா என்ன ஆகுதுன்னா கன்வெர்ட் ஆகி நமக்கு வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், வயிற்றுல கூடிய ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் காம்பவுண்ட் மாலிகுல இருந்து சிம்பிள் மாலிகுல கன்வெர்ட் பண்ணி ஸ்டார்ச், குளுக்கோஸ் அண்ட் ஃபைனலா சுகரா நம்ம வந்து பிளட்ல ஆட் ஆகுது. ஓகேங்களா? சரி, இதான் வந்து நமக்கு வந்து கிடைக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அந்த ஆர்கானிக் மேட்டர்ஸ் டூரிங் த ஃபோட்டோசிந்தசிஸ் இட்ஸ் கன்சிடரபிள் த அமௌண்ட் ஆஃப் GBP இஸ் யூஸ்டு பை, தட் மீன்ஸ் கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. எப்படி இது பண்றாங்கன்னா, நல்லா கவனிங்க, அண்ட் நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டினா இட் இஸ் அவைலபிள் பயோமாஸ் கன்சப்ஷன் ஆஃப் ஹைட்ரோஃபைட்ஸ். நம்ம கன்சியூம் பண்றோம், நம்ம யாரு ஹைட்ரோஃபைட்ஸ், இல்ல ஹெர்பிவோர், டிங்கோபோர். நம்ம ஒரு ஹெர்பிவோர்ஸ், நம்ம ஒரு உணவு சாப்பிட்றோம்னு வச்சுங்க, ஒரு அரிசி சாப்பிடலாம். ஓகேல, ஹெர்பிவோர்ஸ் அண்ட் டிங்கோபோர். அது எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா, NPP இஸ் ஈக்குவல் டு GPP மைனஸ் R. ஆர்னு வரல ரெஸ்பிரேஷன். நம்ம வந்து ரெஸ்பிரேஷன் பண்ணாக்க ஒரு சில லாஸ் நடக்கும், அதாவது சுவாசிக்கிறோம் பார்த்தீங்களா, அப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி நடக்கும். அதை கழிச்சதுக்கு அப்புறம் கிடைக்கிறது தான் நமக்கு என்னது கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? NPP அதாவது கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி எப்படி ஈக்குவல் பண்றாங்கன்னா GPP, தட்ஸ் மீன்ஸ் கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டிலேருந்து ரெஸ்பிரேஷன் லாஸ், நம்ம வந்து சுவாசிக்கும் போது ஒரு சில எனர்ஜி லாஸ் ஆகும், அது கல்ச்சர் போது நமக்கு என்ன கிடைக்குது, நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி நமக்கு ஃபைனலாக கிடைக்குது. புரியுதுங்களா ஐயா? வல்பாண்டியா ஐயா அப்படியே பண்ணுங்க, திரும்ப சொல்லுமா ஐயா? இல்ல அப்படியே நீங்க கிளியரா மட்டும் அப்படியே கொஞ்சம் சொல்லிட்டு அப்படி இப்ப எப்படி பண்றீங்களோ அதே மாதிரி பண்ணிருங்க. சரி, ஓகே. ஆமா ஆமா. செகண்ட் ப்ரொடக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா அதுல இருந்து அடுத்து வரக்கூடிய இட் இஸ் a rate of formation of new organic matter by the consumer. நம்ம கன்சியூமர். ஓகே, பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி வேரியஸ் டிஃபரெண்ட் ஈகோசிஸ்டம் பிகாஸ் இதை எதை டிபெண்ட் இருக்குன்னா பிளான்ட் ஸ்பீசிஸ் இன்ஹாபிட்டன்ட் எந்த ஏரியாவில் வளருது, என்வரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். இப்போ ஒரு பிளான்ட் வளரணும், அதுக்கு என்வரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவைலபிலிட்டி ஆஃப் நியூட்ரியன், ஒரு பிளான்ட் வளரணும் அதுக்கு தேவையான நியூட்ரியன், தட்ஸ் மீன்ஸ் கார்பன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் சொல்லுவாங்க. அதை வச்சு தான் அந்த கண்டிப்பா அந்த பிளான்ட் வளருமா இல்லையான்னு நம்ம டிஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? போட்டோசிந்தசிஸ் கெப்பாசிட்டி ஆஃப் த பிளான்ட்ஸ், அந்த பிளான்ட் எவ்வளவு விதமான போட்டோசிந்தசிஸ் பண்ணி இது எல்லாமே டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? தட்ஸ் கால்ட் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. ஆனுவல் நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டிஸ் ஆஃப் என்ன சொல்ல வராங்கன்னா இந்த ஹோல், அதாவது வேர்ல்டு வைட் ஹோல் பயோஸ்பியர் இஸ் அபவுட், நம்ம ஹோல் பயோஸ்பியர்ல கூடிய பிளான்ட்ஸ் எல்லாமே சொல்ல வராங்க. ஓகே, அபவுட் 170 பில்லியன் டன். அதோட ட்ரை வெயிட் பார்ப்பாங்க. ட்ரை வெயிட் பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஹோல் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து ப்ரொடக்டிவிட்டிக்கு அப்புறம் டீகம்போசிஷன். டீகம்போசிஷன் பார்த்துட்டீங்கன்னா இட் இஸ் அ பிரேக் டவுன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மேட்டர் பை த டீகம்போசர் இன் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் லைக் CO2, வாட்டர் அண்ட் நியூட்ரியன். ஓகேங்களா? காம்பவுண்ட் மாலிகுலா சிம்பிள் மாலிகுலா கன்வெர்ட் பண்றது. தட் மீன்ஸ் நம்ம ஃபாரஸ்ட்ல இருந்து கூட இலைதலைகள், இறந்த விலங்கினங்களை டீகம்போஸ் பண்ணி அதுல இருக்க நியூட்ரிஷனை சாயில் எடுத்துக்கிட்டு தான் அது டீகம்போசிஷன். ஓகேங்களா? லார்ஜ்லி அண்ட் ஆக்சிஜன் ரெக்யர்ட் ப்ராசஸ். ரா மெட்டீரியல் ஃபார் த டீகம்போசிஷன் இஸ் கால்டு டெட்டரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் டெட் பிளான்ட் ரிமைன்ஸ், தட்ஸ் மீன்ஸ் கீழே அந்த ஃபாரஸ்ட்ல இருந்து கீழே இந்த லீவ்ஸ், bark, ஃப்ளவர்ஸ், டெட் ரிமைன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ், ஃபேக்கல் மேட்டர்ஸ். ஃபீக்கல் மேட்டர்னா அதோடைய அதில் இருக்கக்கூடிய ஃபீக்கல் மேட்டர் மீன்ஸ் என்ன, எக்ஸ்கிரிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, அதோடைய கழிவுகள். சரிங்களா? ஸோ இது வந்து என்னன்னா டீகம்போஸ் பண்ணி, அதாவது டீகம்போஸ் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோப்ஸ் தான் பண்ணணும். உள்ளக்கூடிய பாக்டீரியாவும் ஃபங்கையும் தான் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் மைக்ரோஸ்கோபிக், இது கண்ணுக்கு தெரியாது. சரிங்களா? ஸோ தட்ஸ் டன் பை த microbes only, not by the plants or animals. Decomposition பண்ற எல்லாமே மைக்ரோப்ஸ் தான். அது மைக்ரோப்ஸ் வெதர் பாக்டீரியாவா இருக்கலாம் ஆர் ஃபங்கையா இருக்கலாம். ஸோ டீகம்போசிஷனை வந்து 5 செக்மெண்டா பிரிக்கிறாங்க. ஃப்ராக்மெண்டேஷன், லீச்சிங், கெட்டபாலிசம், ஹியூமிலியேஷன் அண்ட் மினரலைசேஷன். ஃபைனலா ஃப்ராக்மெண்ட் ஆரம்பிச்சு அது மினரலா எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். அந்த அது எப்படி see the picture, ஒரு பண்ணி செத்துக்களுக்கு ஸோ கொஞ்சமா டீகம்போஸ் ஆகுது. ஃபைனலா வந்து அது இருக்கிற இடமே தெரியாம போகுது. அந்த பிக்சர் தெரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பண்ணி, காட்டு பண்ணி, ஒரு வெள்ளை பண்ணி செத்து கிடக்கு, அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சமா கம்போஸ் ஆகுது. தட்ஸ் மீன்ஸ் அந்த அதோடைய சதைப்பெல்லாம் ஃப்ராக்மெண்ட் ஆகுது. அப்புறம் லீச்சிங் நடக்குது. கெட்டபாலிசம்ன்றதை நான் சொல்றேன். ஓகேலா? அதுக்கப்புறம் ஹியூமிலியேஷன், ஃபைனலா மினரலைசேஷன் மாதிரி
அந்த மினரல்ஸை கீழே கூடிய சாப்ரோஃபைட்ஸ், அதாவது ஒரு ஃபங்கை யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஒன் பை ஒன்னா நான் பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப்ஸ் ஆஃப் டீகம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ராக்மெண்டேஷன், பிரேக் டவுன் ஆஃப் டெட்ரிஸ் இன்டு ஸ்மால் பார்ட்டிகல். அதான் அதாவது பெரிய செடி கொடிகள்ல இலைதலைகள் இருக்கும், அது இலைதலைகளை சின்னதாக கட் பண்ணக்கூடியது. யார் பண்றேன்னா சின்ன சின்ன மைண்ட்ஸ், சின்ன சின்ன பூச்சிகள் கட் பண்ணும், எர்த்வார்ம் பண்ணும். ஓகேங்களா, இதான் அது ஃபர்ஸ்ட் ஃப்ராக்மெண்டேஷன், துண்டு துண்டா மாத்துறது எல்லாத்தையும். நம்ம செத்தாலுமே அனிமல் செத்தாலுமே சரி, மண்ணில் இருக்கும்போது ஃப்ராக்மெண்டேஷன் தான் ஃபர்ஸ்ட் நடக்கும். ஓகேங்களா, அடுத்து செகண்ட் லீச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்டர் சால்யூபிள் இன்ஆர்கன் நியூட்ரியன்ட் கோ. அப்போ நம்ம வந்து பிரேக் டவுன் பண்ணும்போது அதில் அந்த பிளான்ட்ஸ்ல, அந்த அனிமல்ல, டெத் லீவ்ஸ்ல கூடிய பார்த்துட்டீங்கன்னா அதாவது இந்த வாட்டர் சால்யூபிள் இன்ஆர்கன் நியூட்ரியன்ட் கீழே என்ன பண்ணா சாயிலுக்குள்ள உள்ள போயிடும். ஓகேங்களா, இட் இஸ் அன்அவைலபிள் சால்ட்டா கன்வெர்ட் ஆயிடும். ஓகேங்களா, ஆர் ஏபிள் டு சீ தி பிக்சர். அந்த ஒயிட் பேச்சஸ்லாம் தெரியாதுங்களா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெப்ரிசஸ் தான். அடுத்து கெட்டபாலிசம், டீகிரேடேஷன் ஆஃப் டெப்ரிசஸ் இன்டு சிம்பிள் ஆர்கானிக் வந்து இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் நம்ம கன்வெர்ட் ஆகும். இப்போ யாராலனா ஃபங்கல், பாக்டீரியல், என்சைமால. இப்போ வந்து பாஸ்பேட்ஸ் கன்வெர்ட் பண்ணக்கூடியது, குளுக்கோஸ், இது மாதிரி நிறைய விதமான மைக்ரோப்ஸ் நிறைய இருக்கு. ஒவ்வொரு மைக்ரோப்ஸும் ஒரு விதமான நியூட்ரியன்ட்டை கன்வெர்ட் பண்ணி சிம்பிள் ஃபார்மேட்டா கொண்டு வந்துடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஹியூமிலியேஷன். இட் இஸ் அ ஹியூமஸ். ஹியூமஸ்னா தமிழ்ல சொல்லலாம், இலை மக்குகள்னு தமிழ்ல சொல்லுவோம். நம்ம இலை மக்குகள் இந்த ஃபாரஸ்ட்ல நீங்க போனீங்கன்னா ஹியூமஸ்ன்னு ஃபார்ம் ஆகும். ரொம்ப கருப்பா அந்த இலை மக்குகள்னு பார்த்தீங்கன்னா அந்த தம்மு சவுண்ட் இருக்கும். ஃபாரஸ்ட்ல டக்கிங் பண்ண தெரியும். ஓகேலா, ஸோ இட் இஸ் டாக் அமினேஷன் சப்ஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் சாயில். ஹியூமஸ் இஸ் ரெசிஸ்டன்ட் டு தி மைக்ரோபியல் ஆக்ஷன் அண்ட் டீகம்போஸ் வெரி ஸ்லோவாக நடக்கும், பீயிங் த கொலோனியல் நேச்சர் அண்ட் சர்வஸ் as a reservoir of இது ஹை நியூட்ரியன்ட். இதில் எல்லா விதமான நியூட்ரியன்ட் இருக்கும். தட் இஸ் கால்ட் ஹியூமஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம இலைகள்லாம் கீழே விழுந்து சின்ன சின்ன பார்ட்டிகல், மைன்யூட் பார்ட்டிகலாக ஃபார்ம் ஆகி அதுதான் ஹை நியூட்ரியன்ட் அவைலபிளாக இருக்கும். ஸோ ஃபைனலி how it is going to be mineral. It has released the inorganic nutrient due to the degradation of humus by some microbes. So this is a process of decomposition. What are the factors influencing the decomposition? என்னென்ன ஃபேக்டர்லாம் decomposition இன்க்ளூட் பண்ணுது பார்த்தீங்கன்னா chemical, climatic factors. First one, the chemical composition debris. சரிங்களா, decomposition is slow debris rich in lignin இருக்கு, chintin இருக்கு, chemical molecule மைண்ட்ல வச்சுக்கோங்களா. இட்ஸ் குவிக்கர் ஆஃப் இஃப் debris is rich. அந்த இலைதலைகளை ரிச் இன் நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா debris is rich in nitrogen and water soluble substance like sugar இருந்தால் ரொம்ப ஸ்பீடாக கன்வென்ஷன் நடக்கும். அதான் அங்கே சொல்ல வராங்க. கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ், வார்ம் மாய்ஸ்ட் என்வரான்மெண்ட் இருந்தால் ரொம்ப ஸ்பீடாக வந்து இப்போ டீகம்போசிஷன் நடக்கும். லோவர் டெம்பரேச்சர் அண்ட் இன்ஹிபிட் ரொம்ப டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருந்தால் டீகம்போசிஷன் ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். அதுதான் சொல்ல வராங்க. இது வரைக்கும் ஓவருங்களா, புரிஞ்சுங்களா? டீகம்போசிஷன் எல்லாம் புரிஞ்சுங்களா சார்? Can I go to the next topic? யாருங்க சார்? சார் நீங்க மூவ் ஆன் ஆகலாம், ஒன்றும் கண்டினியூ பண்ணீங்கயா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எனர்ஜி ஃப்ளோ. ஓகே, எனர்ஜி ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து சன்ல இருந்து நம்ம வந்து இப்போ நார்மலாக நம்ம இங்கே நம்மகிட்ட வரைக்கும் வருதுன்னு பார்த்தா எதாவது எனர்ஜி ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. சன் இஸ் ஒன்லி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃப்ளோ ஃபார் ஆல் ஈகோசிஸ்டம் எக்ஸப்ட் சி ஹைட்ரோதெர்மல் ஈகோசிஸ்டம். அது தவிர மற்ற எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா of the incidence of solar radiation, less than 50% photosynthetically radioactive radiation. ஸோ அந்த ரேடியோஆக்டிவ்ல இருந்தால் நமக்கு என்ன பண்ணுது, ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது. ஓகேங்களா, அந்த ரேடியேஷன் தான் நமக்கு வந்து இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு தேவையான சோர்சஸ் எல்லாமே நமக்கு கிடைக்குது. பிளான்ஸ் அண்ட் ஃபோட்டோசிந்தட்டிக், கீமோசிந்தட்டிக் பாக்டீரியாஸ் ஃபிக்ஸ் த சோலார் ரேடியன்ட் எனர்ஜிஸ் டு மேக் அ ஃபுட். ஸோ பிளான்ட் இருந்தாலும் சரி, கீமோசிந்தட்டிக் பாக்டீரியா இருந்தாலும் சரி, ஸோ அது வந்து தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்து நமக்கு ஃபுட்டு கொடுக்குது. Plant capture the 2 to 10% of the radiation யூஸ் பண்ணி நமக்கு வந்து எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஈகோசிஸ்டம் obey the second law of thermodynamics. ரொம்ப டீட்டெயிலாக செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ரொம்ப டீட்டெயிலாக போகும், அது நம்ம போக தேவையில்லை, போதும் ஜென்ரலாக தெரிஞ்சுட்டா போகும். ஸோ ப்ரொடியூசர் ஃபர்ஸ்ட் யார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுனா எனர்ஜி ஃப்ளோவில் ஃபர்ஸ்ட் யார் இருக்கானா ப்ரொடியூசர் தான். தட்ஸ் மீன்ஸ் ஆட்டோட்ராஃப், வேற நத்திங் பட் த பிளான்ட் தான். They are the organism with the synthesize the food. தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கிறது தான் அது ஆட்டோட்ரோஃப். ஆட்டோ மீன்ஸ் செல்ஃப், வேற இல்லை. ட்ராப்னா பிளான்ஸ்.
தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கு தான் இந்த ஆட்டோட்ராஃப்னு சொல்லுவாங்க. இந்த டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம் மேஜர் ப்ரொடியூசர் இஸ் ஹெர்பிவியஸ் அண்ட் வுட்டி பிளான்ஸ். ஹெர்பேசியஸ் அண்ட் வுட்டி பிளான்ஸ் சொல்லுவோம். தட் மீன்ஸ் வுட்டினா ரொம்ப பெரிய பெரிய மரங்கள், ஹெர்பேஸ்னா கொஞ்சம் குறுஞ்செடிகள், அதான் ஹெர்பேசியஸ் அண்ட் வுட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைமரி ப்ரொடியூசர் இஸ் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம். அக்வாட்டிக்னா நீர்ல உள்ளக்கூடிய தாவரங்கள், நீர்ல வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சில தாவரங்கள். அது மீன்ஸ் நமக்கு சொல்ல போனா நெல்லி செடி, ஆகாய தாமரை, மற்ற தாவரங்கள் எல்லாமே, ஒரு சில ஆல்கேஸ் நீர்ல வாழக்கூடிய. ஓகேங்களா? அண்ட் ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸ், ஆல்கேஸ் அண்ட் ஹையர் பிளான்ட்ஸ். தட்ஸ் கால்ட் பிரைமரி ப்ரொடியூசர். தி எனர்ஜி trapped from the producer passed on the consumer on the organism dies. ஸோ அந்த ஆர்கானிசம் இறந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த ஃபுட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். செகண்ட் ஹைட்ரோட்ரோப்ஸ். தட்ஸ் மீன்ஸ் ஆட்டோட்ரோப்ஸ் டிஃபர்மெண்ட் இருக்கும், அதாவது தனக்கு தேவையான தானே தயாரிக்க முடியாது நம்மளால. ஸோ இட் டிபெண்ட் ஆன ஆட்டோட்ரோப்ஸ். தட்ஸ் மீன்ஸ் கன்சியூமர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள என்ன சொன்னா ஹைட்ரோஃபைட்ஸ்னு சொல்லுவாங்க. ஆட்டோட்ரோப்னா தனக்கு தேவையான தானே தயாரிச்சுக்குது, நம்ம தனக்கு தேவையான நம்ம தயாரிக்க முடியாது. So VR belongs to the hydrotrophs. Okay? They are animals like directly or indirectly depend on plants for the food. They include இதுல 3 வேட்டையா பிரிக்கிறாங்க: பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர் அண்ட் டெரஸ்ட்ரி கன்சியூமர். பிரைமரி கன்சியூமர் ஒன்லி ஃபீட் ஆன் பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸ் மட்டும் தான் ஒன்று வரும், சாப்பிட்டு வரும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் இன்செக்ட், பேர்ட்ஸ், சம் ஆஃப் த ஹெர்பிவோரஸ், மேமல்ஸ், மொலாசஸ். ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா ஒன்லி eat the plants, அது ஹெர்பிவோரஸ், அதாவது பிரைமரி கன்சியூமர் அப்படின்னு சொல்லுவாங்க. தட்ஸ் மீன் அவங்கள ரொம்ப சிம்பிளா பிரைமரி ஹெர்பிவோரஸ்ன்னு சொல்லுவாங்க, தாவர உண்ணிகள். செகண்டரி கன்சியூமர், தட்ஸ் மீன்ஸ் பிரைமரி கார்னிவோரஸ், ஃபீட் ஆன் ஹெர்பிவோரஸ். ஹெர்பிவோரஸ் அதாவது ஹெர்ப்ஸ் சாப்பிடக்கூடிய அனிமல்ஸை சாப்பிடுறது, ஃப்ராகு, ஃபாக்ஸு, நம்ம மேன்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரைமரி கார்னிவோரஸ், செகண்டரி கன்சியூமர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அண்ட் டெரஸ்ட்ரியல்னா ஃபீட் ஆன் த பிரைமரி கார்னிவர். ஸோ வந்து ஃப்ராக், ஃபாக்ஸ், அது சொல்லக்கூடிய டைகர்ஸ் அண்ட் லைன். திஸ் இஸ் கால்ட் டெரஸ்டரி கன்சியூமர் அண்ட் செகண்டரி கார்னிவோரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஃபுட் செயின் வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க: கிராசிங் ஃபுட் செயின்ஸ் அண்ட் டெப்ரிஸ் ஃபுட் செயின்ஸ் ரெண்டா பிரிக்கிறாங்க. டெட்டோரியஸ் ஃபுட் செயின் ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்றா பார்க்கலாம். இந்த கிராசிங் ஃபுட் செயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஹியர் த பிரைமரி கன்சியூமர் ஃபீட்ஸ் ஆன் லிவிங் பிளான்ட்ஸ் ப்ரொடியூசர். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் இருக்கு, கிராஸஸ் சாப்பிடக்கூடிய கோட்ஸ், தட்ஸ் மீன்ஸ் பிரைமரி கன்சியூமர். அதுக்கப்புறம் மேன் நம்ம இருக்கும். சரி, இதான் வந்து கிராசிங் ஃபுட் செயின் சொல்லக்கூடிய. டெப்ரிஸ்ன்னு பார்த்துட்டீங்க வரல, ஹியர் த பிரைமரி கன்சியூமர் ஃபீட் ஆன் த டெட், இறந்த பொருளை சாப்பிடுறது, தட்ஸ் மீன்ஸ் டெட் லீவ்ஸை சாப்பிடக்கூடிய. இதான் பார்த்தீங்கன்னா டெட்ரிஸ் ஃபுட் செயின் சொல்லுவாங்க. நம்ம வந்து வி ஆர் பிலாங்ஸ் டு த ஜிஎஃப்சியில் இருப்போம், நம்ம டிஎஃப்சி கிடையாது. இறந்த பொருளை சாப்பிட்டு அதை சாப்பிடக்கூடிய ஒரு பறவைகள். இதான் டெட்டிரியஸ், அதாவது இறந்த இலை மக்குகள், இதை சாப்பிடக்கூடிய பார்த்தா ஒரு சில மைட் ஸ்பீசிஸ் சாப்பிடும். அந்த மைட்ஸ் வந்து ஒரு சில பேர்ட்ஸ் சாப்பிடும். டெட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம் இஸ் பிலாங்ஸ் டு டிஎஃப்சி. நம்ம வந்து ஜிஎஃப்சியில் வரும், மற்றெல்லாம் டிஎஃப்சி, அதாவது பேர்ட்ஸை சாப்பிடக்கூடிய இன்செக்ட்லாம் டிஎஃப்சியில் வரக்கூடிய. டெட்டரிஸ் மேட் அப் ஆஃப் டீகம்போசர். தட்ஸ் மீன்ஸ் சாப்ரோஃபைட்னா வேற இல்லை, இறந்த பொருளை அதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷனை கன்சியூம் பண்ண வாழக்கூடியது. தட் சச் அஸ் ஃபங்கை அண்ட் பாக்டீரியா. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காளான் எல்லாமே சாப்ரோஃபைட் தான். சரிங்களா? அது வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபங்கை. காளான் நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா மஷ்ரூம்ஸுமே அது வந்து ஒரு சாப்ரோஃபைட்ஸ். இறந்த பொருள் அந்த சாயில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷனை உறிஞ்சுவாங்க. தே ஆர் secrete the digestive systems, break down the dead races into simple inorganic material which absorbed by them. They are get energy and nutrients. சொன்ன பாயிண்ட் தான் எனர்ஜி ஃப்ளோஸ், பிரைமரி ப்ரொடியூசர், பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர் அண்ட் டெரஸ்ட்ரி கன்சியூமர். சில ஃபர்ஸ்ட் இருந்தது பிளான்ட்ஸ் எல்லாமே. பிரைமரி ப்ரொடியூசர்னா தாவரங்கள் தான், வேற இல்லை. ஓகேங்களா? பிரைமரி கன்சியூமர்ன்றது அந்த தாவரங்களை சாப்பிடக்கூடிய கன்சியூமர். தட்ஸ் மீன் பிரைமரி கன்சியூமர்னா சூ பிளாங்க்டன், கிராஸ் ஹாப்பர்ஸ், கவ் எல்லாமே. அதை சாப்பிடக்கூடிய டெரஸ்ட்ரி. செகண்டரி கன்சியூமர் பேர்ட்ஸ், ஃபிஷஸ், வூல்ஸ். அதை டெரஸ்ட்ரி கன்சியூமர்னா மேன், லைன், ஈட்ஸ் எல்லாமே பார்த்தா டெரஸ்ட்ரி கன்சியூமர் அப்படின்னு சொல்லுவாங்க. So the energy flow, the amount of living materials in a tropic level, given type of standing crops. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா the amount of living material in a tropics level, given the times of called standing crops. இது எப்படி மெஷர் பண்றாங்கன்னா by the biomass. பயோமாஸ்னா மாஸ் ஆஃப் லிவிங். ஒரு ஸ்கொயர் மீட்டர்ல எவ்வளோ பிளான்ட் நம்ம கன்சியூம் பண்றோம், அதுல இருந்து எவ்வளோ ஸ்டார்ச் நம்ம பிடிச்சாது, அது பார்த்தா நம்பர் பர் யூனிட் ஏரியா. சரிங்களா? பயோமாஸ்
அது ஸ்பீசிஸ் மெஷர் த டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் ஆர் ட்ரை வெயிட் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய வெயிட் நம்ம பார்க்க முடியும். அதாவது தட்ஸ் மீன் ட்ரை வெயிட்டை தான் வச்சு நான் வந்து ஒரு இப்போ நம்ம டேக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஏக்கரில் நம்ம வந்து அரிசியை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறோம்னா அதோட ட்ரை வெயிட்டை வச்சு தான் நமக்கு வந்து எவ்வளோ எனர்ஜி கிடைக்குதுன்னு நம்ம கால்குலேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அடுத்து ஈக்காலஜிக்கல் பிரமிட். ஈக்காலஜிக்கல் பிரமிட்னா அதாவது லோ டு ஹை எப்படி மாறுது அப்படின்னு தான் பார்க்குறோம். ஸோ ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ஃபுட் செயின்ஸ் இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் பிரமிட் இஸ் கால்டு ஈக்காலஜிக்கல் பிரமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேஸ் கீழே இருக்குது பாருங்க, அந்த பிரமிடா தெரியும் கீழே அதிகமாகவும் மேலே போகவும் கம்மியாயிட்டே இருக்கு கோன் ஷேப்ல. சரிங்களா? The base of the pyramids represent first tropic level, கீழே இருக்கிறது tropic level. The apex of represent top level, lower level of consumer. சரிங்களா? இது வந்து மூணாவது பிரிக்கிறோம். பிரைமரி பிரமிட் நம்பர், பிரமிட் பயோமாஸ், பிரமிட் எனர்ஜி. ஒன் பை ஒன்னா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பிரமிட் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி ப்ரொடக்ஷனுடைய நம்பர், ஏபிள் டு சி த நம்பர். ஃபர்ஸ்ட் கீழே கிரீன்ல பார்த்தீங்களா அது நம்பர் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பார்த்தீங்கன்னா பிரைமரி தட் மீன்ஸ் பிபி பிரைமரி ப்ரொடியூசர், தாவரங்களோட எண்ணிக்கை கீழே அதிகமாக இருக்கும். டாப்ல நீங்க ட்ரெஷரி கன்சியூமர் அதோடைய நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் 3 தான் இருக்கு. அது ஏபிள் டு சி தட் பிரமிடோட நம்பர் ஆர் ஏபிள் டு சி தட். கீழே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு பார்த்தீங்கன்னா 58 lakhs, 58 and 40,000 lakhs, 42,000 இருக்கு. மேலே போக பார்த்தீங்கன்னா ஒரு 7 lakhs 8,000 இருக்கு. அதுக்கும் பார்த்தீங்கன்னா மேலே போக அப்படியே குறைஞ்சிட்டே இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் கிராஜுவலி ரெடியூஸ் ஜஸ்ட் லைக் எ பிரமிட். கீழே அதிகமாக இருக்கும், மேலே போக பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டே இருக்கும். திஸ் இஸ் கால்ட் ஈக்காலஜிக்கல் பிரமிட் நம்பர்ஸ் சொல்லுவாங்க. பயோமாஸ், வாட் இஸ் த பயோமாஸ் பார்த்தீங்கன்னா பிரைமரி ப்ரொடியூசர், பிரைமரி கன்சியூமர், தட் மீன்ஸ் பிபி மீன்ஸ் பிரைமரி ப்ரொடியூசர், பிரைமரி கன்சியூமர், பிரைமரி இதுக்குள்ளே ஒரு வேரியேஷன். ஓகேங்களா? இதுல 2 டைப் இருக்கு. இன்வெர்ட் பிரமிட் பயோமாஸ், நார்மல் பிரமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க பார்த்துட்டீங்கன்னா இப்போ கீழே கூடிய இன்வெர்ட் பிரமிட் பார்த்துட்டீங்கன்னா இப்போ ஒரு ட்ரீக்குள்ள நிறைய விதமான இன்செக்ட் வாழும். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 4 ட்ரீ இருக்குன்னா அதுக்குள்ள நிறைய விதமான கன்சியூமர் இருக்கும், இன்செக்ட் நிறைய இருக்கும். அதான் இன்வெர்ட் பிரமிட் ஆஃப் பயோமாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸ்மால் ஸ்டாண்டிங் கிராப்ஸ் ஆஃப் பைட்டோபிளாங்டான் சப்போர்ட் த லார்ஜ் ஸ்டாண்டிங் ஆஃப் கிராப்ஸ் ஆஃப் சூப்ளாங்டான் அப்படி வரும். அதாவது ஒரு 2-3 ட்ரீல கவுண்டிங் ட்ரீல ஸ்பீசிஸ் ஆஃப் இன்செக்ட் அதிகமாக இருக்கும். பட் ப்ரொடியூசர் கவுண்டிங் கம்மியா இருக்கு, கன்சியூமர் கவுண்டிங் அதிகமா இருக்கு. ஆர் ஏபிள் டு ஃபாலோ மீ? இன்வெர்ட் பிரமிட தலையில வைக்கிற மாதிரி இருந்தா பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே போக கம்மியாகும். இல்ல பண்ண வந்து கீழே வந்து பிக்சர், இந்த பிக்சர் நீங்க பார்க்க முடியுதா? இன்வெர்ட் பிரமிட்னா கீழே கூடிய ஒரு ட்ரீ இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீக்குள்ள நம்பர் ஆஃப் இன்செக்ட் இருக்கும். பட் ப்ரொடியூஸ் யாருன்னா அந்த ட்ரீ தான். பட் அதுக்குள்ள கூடிய இன்செக்ட் ஸ்பீசிஸ் கவுண்டிங் அதிகமா இருக்கு. அதான் இன்வெர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்வெர்ட் பிரமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் ஏபிள் டு ஃபாலோ மீ? தேர் ஆன்சர்? ஓகே, சரி. ஓகே, ஸோ இந்த பயோமாஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்றது, அதாவது ஒரு ட்ரீல ஒரே ஒரு பெரிய ட்ரீ இருக்கும், அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய விதமான இன்செக்ட் ஸ்பீசிஸ் இருக்கும். அது வந்து இங்க வந்து ப்ரொடியூசருடைய கவுண்டிங் கம்மியா இருக்கு, பிரைமரி கன்சியூமர் அதிகமா இருக்காங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? ஸோ மேலே கூடிய அதுக்கடுத்த பிரமிட் பாருங்க. பிரைமரி ப்ரொடியூசர் கவுண்டிங் 809 பயோமாஸ் இருக்கு. பிரைமரி கன்சியூமர் 37, செகண்டரி கன்சியூமர் 11 அண்ட் டெர்ஷரி கன்சியூமர் 1.5. மேலே போக குறையுது. இதுதான் நார்மல். மேலே கூடியது நார்மல் பிரமிட், கீழே கூடியது இன்வெர்ட் பிரமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரமிடை கவுத்து வச்ச மாதிரி வேற ஒன்றும். So the ecological pyramid என்ன சொல்றாங்கன்னா, take for example, a calculation of energy content biomass or the numbers has to include all organisms in a tropic level. For example, ஒரு ஸ்பேர், ஒரு குருவி இருக்கும் பாத்தீங்கன்னா, it is a primary consumer. When eat the seeds, fruits, peas or secondary consumer, then eat the insect and swabs. ஸோ அதே இன்செக்ட் யாருன்னா இப்போ வந்து ஒரு நார்மலாக பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்பேரோ வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ செகண்டரி கன்சியூமர். ஸ்பேரோ தட் மீன்ஸ் குருவி வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி கன்சியூமர். ஸ்பேரோ இஸ் அ பிரைமரி கன்சியூமர். வென் இட் ஈட்ஸ் த, அதாவது பிரைமரி கன்சியூமர் அது யாரை ஈட் பண்ணா சீட்ஸ், ஃப்ரூட்ஸ், பீஸ் அண்டு செகண்டரி கன்சியூமர் வென் ஈட் இன்செக்ட்ஸ் அண்ட் வார்ம்ஸ். ஸோ அதை இன்செக்ட் பண்ணுற, அதாவது அந்த கிளி, தட் மீன்ஸ் அந்த குருவி வந்து பார்த்தீங்கன்னா
இன்செக்டையும் வார்ம்ஸையும் சாப்பிட்டு போகலாம். ஸோ எங்க சொன்ன மாதிரி இந்த இன்வெர்டட் பிரமிட்ஸ்னு இதுதான். அதாவது ஃபர்ஸ்ட் கீழே பாருங்க ஒரு ட்ரீ இருக்கும், ஜூம் பண்ணி பாருங்க, ட்ரீ இருக்கும், அதுக்கு மேல இன்செக்ட் இருக்கும், அது கீழே பாருங்க மேல போக அதிகமாயிட்டே இருக்கும். தட் இஸ் அ இன்வெர்டட் பிரமிட்ஸ் நம்பர்ஸ். தட் மீன்ஸ் அது இன்வெர்டட் ப்ரொடியூசர் ரொம்ப கம்மியா இருப்பாங்க, மேல போக அது கவுண்டிங் அதிகமாயிடும். தட்ஸ் கால் இன்வெர்ட் பிரமிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்வெர்ட் பிரமிட் ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்லப்போனா ஒரு ட்ரீல கூடிய இன்செக்ட் தான். ஸோ அடுத்து ஈக்காலஜிக்கல் சஜஷன் சொல்லுவாங்க. அது எப்படி வந்து ஒரு ஃபாரஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகுது, ஒரு ஈக்காலஜிக்கல் ஃபார்ம் ஆகுது எப்படி, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக் வந்து எப்படி வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஒரு காடுல இருந்து ஒரு பாறையில இருந்து ஒரு ஃபாரஸ்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக், எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக். சரிங்களா, அந்த பிக்சர் கொஞ்சம் நீங்க முடிஞ்சா ஜூம் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு எக்ஸ்போஸ்டு ராக் இருக்கும். ஆர் ஏபிள் டு ஜூம் இட் சார்? கேரன் சார், அது லைட்டா அந்த பிக்சர் மட்டும் ஜூம் பண்ணி பாருங்க. எக்ஸ்போஸ்டு ராக்னு இருக்கும். ஸோ ராக்ல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய, அதாவது ஒரு பாறைகள்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஃபாரஸ்ட் வரக்கு முன்னாடி என்னன்னா ஃபர்ஸ்ட் என்ன வரும்னா லைக்கன் ஃபார்ம் ஆகும். லைக்கன்ஸ்ன்ற என்னன்னா ஒரு விதமான நீங்க மரப்பட்டைகள், அதாவது நீங்க பிரிஞ்சி லைஃப்னு பிரியாணிக்குன்னு ஒரு போறாங்க பார்த்தீங்களா, பிரிஞ்சி லீஃப்னு சொல்றாங்க போடுறாங்கல்ல, அதான் அந்த வாசனைக்கு போறாங்கல்ல, அது எல்லாமே லைக்கன்ஸ் தான். ஸோ ஒரு பாறைகள்ல ராக்ல ட்ரீயோட ட்ரங்க்ல லைக்கன்ஸ் ஃபார்ம் ஆகும். நீங்க வந்து பேச்சஸ், நீங்க ஃபாரஸ்ட்ல போனா பேச்சஸ் தான் லைக்கன்ஸ் நீங்க பார்க்கலாம். அது என்ன பண்ணா லைக்கன்ஸ் வந்து மூணா பிரிக்காங்க. கிரஸ்டோஸ் லைக்கன், ஃபோலியேஜ் லைக்கன், ஃபுல்டிகோஸ் லைக்கன் சொல்லுவாங்க. கிரஸ்டோஸ் லைக்கன், கிரஸ்டோஸ்னா என்னன்னா கிரஸ்ட் பண்றது. கிரஸ்டோஸ் லைக்கன்ஸ் வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா பாறைகளை வந்து பிரேக் டவுன் பண்ணி சாயிலா கன்வெர்ட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பாறையை வந்து பிரேக் டவுன் பண்றேன்னா லைக்கன் தான் பிரேக் டவுன் பண்ணும். பெரிய பெரிய பாம்ஸ் எல்லாம் பண்ணக்கூடிய வேலையை ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத ஒரு கிரஸ்டோஸ் லைக்கன் தான் பண்ணும். அந்த கிரஸ்டோஸ் லைக்கன் வளர்ந்து என்னன்னா இட்ஸ் ப்ரொடியூஸ் த கார்பானிக் ஆசிட். அந்த கார்பானிக் ஆசிட் வந்து பாத்தீங்கன்னா அந்த லைக்கன்ஸ்ங்கிறது ஃபங்கைஸ், லைக்கன்ற என்னன்னா இந்த காம்பவுண்ட் லைஃப் ஆஃப் ஆல்கே அண்ட் ஃபங்கி. ஆல்கையும் ஃபங்கையும் காம்பவுண்டா வரக்கூடிய ஒரு லைஃப் தான், ஒரு மியூச்சுவல் வரக்கூடிய தான் லைக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆல்கையில வராது, ஃபங்கையில வராது, ரெண்டு இன்டர்மீடியட் ஆகக்கூடிய ஒரு லிவிங் ஆர்கானிசம். இது வந்து ஒரு சிங்கிள் லிவிங் ஆர்கானிசம். அது ஆல்கையும் ஃபங்கையும் சேர்ந்து வளரக்கூடிய ஒரு கூட்டுயிர் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து மூணா பிரிப்பாங்க: கிரஸ்டோஸ் லைக்கன், போலிகோஸ் லைக்கன், ஃப்ரூட்டிகோஸ் லைக்கன். கிரஸ்டோஸ் லைக்கன்னா பாறையை ஒட்டி இருக்கும், அது நீங்க பிரிச்சு எடுக்கவே முடியாது. ஃப்ரூட்டிகோஸ் லைக்கன் ஒரு ஜஸ்ட் ஒரு 2 சென்டிமீட்டர் வளரும். ஃப்ரூட்டிகோஸ் வந்து கொஞ்சம் நல்லா வளர்ச்சி ஒரு 5-6 சென்டிமீட்டர் வளரும். ஓகேங்களா, இந்த கிரஸ்டோஸ் லைக்கன் தான் ஃபர்ஸ்ட் பாறை மேல படரும். அது என்ன பண்ணா அந்த பாறைகளை உடைக்கும், அதெல்லாம் கிடையாது கார்போனிக் ஆசிட் உருவாக்கும். அந்த கார்போனிக் ஆசிட் என்ன பாறைகளை உடைச்சு மண்ணை உற்பத்தி பண்றது யாருன்னா இந்த கிரஸ்டோஸ் லைக்கன் தான். பாறைகளை உடைக்கும். இது வந்து ஒரு நாள் நடக்காது, இட்ஸ் டேக் மில்லியன் இயர்ஸ். ஓகேங்களா, அது மண்களை உற்பத்தி பண்ணும் காடுகள்ல. அதுக்கப்புறம் என்னன்னா ஆனுவல் வீட்ஸ் சின்ன அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஹெர்ப்ஸ் ஃபார்ம் ஆகும். ஹெர்ப்ஸ்க்கு அப்புறம் ஷர்ப்ஸ் வரும். ஷர்ப்ஸ்க்கு அப்புறம் சின்ன செடிகள் வரும். அதுக்கப்புறம் மேல பார்த்தீங்கன்னா ஃபைனலா இட்ஸ் ப்ரொடியூசிங் த ஹோல் ஃபாரஸ்ட் ஃபார்ம் ஆகும். இதுதான் சஜஷன். தட்ஸ் மீன்ஸ் ஈக்காலஜிக்கல் ஃபாரஸ்ட் எப்படி ஃபார்ம் ஆகுறதுக்கான ஒரு சின்ன ஒரு புரிதல் தான் இது உங்களுக்கு. ஃபைனலான கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி வரும். அது உருவாக வரைக்கும் இந்த ஃபாரஸ்ட் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அந்த பிக்சர் ஜூம் பண்ணி கொஞ்சம் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஸ்டு ராக்னு இருக்குங்களா, கேரன் சார் பார்க்க முடியுதா? நீங்க ஸ்வாப் பண்ணி நீங்க வந்து பார்க்கலாம், அதை ஜூம் பண்ணி பார்க்கலாம். நீங்க பார்க்க முடியுது சார், நல்லா தான் தெரியுது. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்போஸ்ட் ராக்கு, அதுல வந்து லைக்கன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் உற்பத்தி ஆகும். அதுக்கப்புறம் சின்ன ஹெர்ப்ஸ் ஃபார்ம். அந்த இந்த கிரஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ராக்ல இருந்து வரக்கூடிய சின்ன டெப்ரிசஸ் தான் சாயிலா கன்வெர்ட் ஆகுது. அந்த சாயில்ல இந்த இறந்த செடிகளும் வளரும்போது என்னன்னா இந்த சாயிலும் இந்த டெப்ரிஸும் ஃபார்ம் ஆகி ஒரு மண் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த மண்ணில் தான் ஃபர்ஸ்ட் செடிகள் உற்பத்தி ஆகும், சின்ன ஹெர்ப்ஸ் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் அது இறந்ததுக்கு அதுக்கப்புறம் என்னது டெப்ரிசஸ் நிறைய ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் குறுஞ்செடிகள், புதர் செடிகள், அதுக்கப்புறம் ஸ்ட்ரப்ஸ், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மரங்கள் வந்து ஒரு கிளைமேக்ஸ் கம்யூனிட்டியை உற்பத்தி பண்ணும். இதுதான் இப்படித்தான் நமக்கு வந்து எல்லா ஃபாரஸ்டும் உற்பத்தி ஆகும். ஓகேங்களா, இட் இஸ் a gradual and slow predictable change in the species composition of an area leads to the climax community. That means ஒரு whole forest form of the climax community ன்னு சொல்லுவாங்க. Community that is equilibrium with the environment. In this
Some species colonies in the area increase the number, whereas other species decline and disappear. So lichen போக குறைஞ்சிட்டே இருக்கும். பட் வந்து இப்போ ஒரு கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி வர வரைக்கும் இதுக்குள்ள ஃபைட் அகேன்ஸ்ட் நடந்துட்டே இருக்கும். ஒன்று அதிகமாயிட்டே இருக்கும், ஒன்று டாமினன்ட் ஆயிட்டு இருக்கும், ஒன்று குறைஞ்சிட்டே இருக்கும். ஒரு சைடு கூட்டிட்டே இருக்கும், ஒரு சைடு குறைஞ்சிட்டே இருக்கும். அந்த மாதிரி வேற ஒன்று. தட்ஸ் கால் ஈகாலஜிக்கல் செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ பைனியர் ஸ்பீசிஸ், இதுல யார் பைனியர் ஸ்பீசிஸ்னா லைக்கன் தான் பைனியர் ஸ்பீசிஸ் தான். முத உற்பத்தி பண்றது யார், அந்த ஃபாரஸ்ட்டை உற்பத்தி பண்றது யாருன்னா ஃபர்ஸ்ட் என்னது இனிஷியேட் பண்றது யாருன்னா அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்டோஸ் லைக்கன் தான் ஃபர்ஸ்ட் அங்க மண்ணை உற்பத்தி பண்ணும் ஒரு பாறையில. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் கொஞ்சமா அது என்னன்னா அது பாறைக்கு மண்கள் நிறைய வந்து சின்ன சின்ன குறுஞ்செடிகள். ஏன்னா வந்து குறுஞ்செடிகள் என்ன பண்ணும், ஒரு 6 மாசம் ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் அது இறந்துடும். அதுல இருந்து டெப்ரிசஸ் உற்பத்தி ஆகும், அதை மைக்ரோப்ஸ் கன்சியூம் பண்ணும். அதுக்கப்புறம் என்னது ஹியூமஸ் ஃபார்ம் ஆகும். அந்த ஹியூமஸ்ல இருந்து அடுத்த ஜென்ரேஷன் வரும். அப்படியே இது மாதிரி போயிட்டே அந்த செயின் போயிட்டே இருந்து ஃபைனலா ஒரு ஹோல் ஃபாரஸ்டே ஃபார்ம் ஆகும். The entire sequence of communities or successive changes in area called சரி. இப்போ ஒவ்வொரு ரெக்கமெண்ட் என்ன சொல்லுவாங்க, செரல் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அந்த செக்மெண்ட் வர வரைக்கும் இண்டிவிஜுவல் டிரான்சிஷன் கம்யூனிட்டிஸ் terms as a seral stage. That means final stage. The species invade the bare area. அதாவது bare area, அதாவது ஒண்ணுமே இல்லாத இன்கேஸ் ஒரு பாறையில இருக்கக்கூடிய ஒரு மைக்ரோப்ஸ் அதாவது லைக்கன் உற்பத்தி ஆகுது. அது அந்த ஸ்பீசிஸ் தான் பைனியர் ஸ்பீசிஸ். அதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இங்க இருக்கு. பைனியர் ஸ்பீசிஸ் வேற இல்லை, நத்திங் பட் த லைக்கன் தான். அதுதான் ஃபர்ஸ்ட் இந்த ஃபாரஸ்ட் உற்பத்தியா இருக்கு ஒரு முக்கியமான காரணமாகவே இருக்கு. அது இல்லைன்னா ஃபாரஸ்டே கிடையாது. அந்த மைக்ரோஸ்கோபிக் லைக்கன் தான் இவ்வளவு பெரிய ஃபாரஸ்ட் உற்பத்தி பண்ணுது. What is the slow process? In succession several stage, there is a change in species diversity, increase the number of species and organism and increase the total biomass. So the gradually increase ஆயிட்டே இருக்கு. கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே பார்த்தா ஒரு ஸ்பீசிஸ் அதிகமாக டாமினேட் ஆகி பெரிய பெரிய மரங்கள் டாமினேட் ஆகும். சின்ன சின்ன குறுஞ்செடிகள் அப்படியே குறைஞ்சிட்டே இருக்கும். பேஸ்ட் ஆன் த அவைலபிலிட்டி ஆஃப் த சன்லைட், அவைலபிலிட்டி ஆஃப் த மாய்ஸ்டர், அவைலபிலிட்டி ஆஃப் த சாயில் ஃபெர்டிலிட்டி, இதை பேஸ் பண்ணி மரங்களுடைய வயபிலிட்டி அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ பிரசன்ஸ் ஆஃப் டே கம்யூனிட்டிஸ் டியூ டு த சக்சஷன்ஸ் மில்லியன்ஸ். இது வந்து இட்ஸ் டேக் மில்லியன் இயர்ஸ். இது வந்து ஒரு நாள் 2 நாளோ ஒரு 10 வருஷம் 20 வருஷம் நடக்க கிடையாது. இட்ஸ் டேக் மில்லியன் இயர்ஸ் டு தி எவல்யூஷன் நடக்குது. ஓகேங்களா? இது வந்து ரெண்டா பிரிவாங்க, பிரைமரி செஷன் அண்ட் செகண்டரி செஷன். ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா ஒரு பாறையில இருந்து ஒரு காடு உற்பத்தி ஆகுதான் பிரைமரி செஷன். ஓகேங்களா? ஒரு பாறை சொன்ன ஒரு பேர் ராக்ல இருந்து லைக்கன், ஸ்மால் ஆனிமல் பிளான்ஸ், கிராசஸ், ஷ்ரப்ஸ் அண்ட் சம் ஆஃப் த டாலர் பைன்ஸ், அதுக்கப்புறம் ஷேட் டாலர் ட்ரீஸ், நம்ம இருக்கக்கூடிய இந்த டிராபிக்கல் ஃபாரஸ்ட் எல்லாமே ஃபைனலா வருது. அதை கிளைமேட் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் டேக்ஸ் பிளேஸ். இது எங்க ஃபார்ம் ஆகுனா ஒரு நான் லிவிங் இருந்து லிவிங்கா கன்வெர்ட் ஆகுது. செஷன் டேக்ஸ் பிளேஸ் ஏரியா ஹோல் நோ லிவிங் ஆரியன்ஸ் வேர் எக்ஸிஸ்டட். எதுவுமே இல்லாத இடத்துல ஒரு ஃபாரஸ்ட் உற்பத்தி பண்றது என்னது ஒரு பிரைமரி செஷன்ஸ். நியூலி கொலாய்டல் லாவா இது எங்க உற்பத்தினா லாவால. அது லாவா வந்து நிறைய விதமான லாவா உங்களுக்கு தெரியும், எரிமலையிலிருந்து வரக்கூடிய அந்த பாறைகள் தான் நிறைய விதமான மினரல்ஸ் இருக்கும். அது வந்து நிறைய விதமான மினரல்ஸ் வந்து பிரேக் டவுன் வந்து லைக்கன்ஸ் ஃபர்ஸ்ட் வளரும். அதுல வந்து லைக்கன் பிரேக் டவுன் பண்ணக்கும் நிறைய விதமான சாயில் உற்பத்தி பண்ணும். சாயில் வந்து அதுக்கப்புறம் அடுத்த ஃபாரஸ்ட் உற்பத்தி ஆகிட்டு இருக்கும். டேக் மில்லியன் இயர்ஸ் டு ப்ரொடியூஸ் ஹோல் ஃபாரஸ்ட். தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பயோட்டிக் கம்யூனிட்டி ஃபெர்டைல் சாயில் மஸ்ட் பி ஃபார்ம். அது ஃபார்ம் ஆகலைன்னா அடுத்த ஃபாரஸ்ட் உற்பத்தி ஆகாது. ஆர் ஏபிள் டு சி த பிக்சர். அந்த பிக்சர் நீங்க நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ரொம்ப ராக் இருக்கு, அப்படியே கிராஜுவலா போகுதுன்னா வந்து சாயிலுடைய டெப்த் அதிகமாயிட்டு இருக்கு, ராக்கோட டெப்த் குறைஞ்சிட்டே இருக்குங்களா? Just see the picture. Pioneer species பாருங்க, பேர் ராக்னா ஒரு எந்த விதமான லிவிங் ஆரேஷன் இல்லாது அங்கிருந்து கீழே அப்படியே கிராஜுவலா குறைய ராக்கோட டென்சிட்டி குறைஞ்சிட்டே இருக்கு, சாயில் டென்சிட்டி அதிகமாகிட்டே இருக்கு. செகண்டரி செக்ஷன் இப்போ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபாரஸ்ட், அந்த ஃபாரஸ்ட் ஆல்ரெடி இருந்துச்சு, ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர்னாலையோ பார்த்து எந்த விதமான எர்த்குவேக்னாலையும் அழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் புதுசா உற்பத்தி பண்றதுதான் செகண்டரி செக்ஷன் சொல்லுவாங்க. செக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் in the area after the existing organism are lost. அதாவது இதுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் இருந்துச்சு, ஒரு எர்த்குவேக்னாலேயோ ஒரு எரிமலைனாலேயோ அந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லா அழிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய இன்னொரு ஃபாரஸ்ட் தான் செகண்டரி செஷன் சொல்லுவாங்க. In adopted farmlands burned and cut down the forest, lands are flooded அது எதா இருந்தாலும் சரி. Since some soil and sedimented present, secession is faster than the primary உற்பத்தி பண்றது கிட்டத்தட்ட மில்லியன் இயர்ஸ் நடக்கும். பட் இது நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் 200 வருஷத்துல அடுத்த நியூ ஃபாரஸ்ட் ஃபார்ம் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் ஆன் த நேச்சர் அது வந்து ஹேபிட்டட் ரெண்டா பிரிக்காங்க, ஹெட்ரோச் அண்ட் ஜீரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்க. ஒரு சின்ன ஒரு
குளம் மாதிரி இருக்கு. அதுல இருந்து ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா நீர்வாழ் தாவரங்கள், அதாவது சப்மர்ஜ்டு வாட்டர் வளருது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மண் அதுல இருந்து டெப்ரிஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ நார்மலா செடி கீழே விழுதுன்னா அதுல இருந்து டெப்ரிசஸ் ஃபார்ம் ஆகும். அது கீழே விழுந்து விழுந்து வந்து அதோடைய ஆழம் குறைஞ்சிட்டே இருக்கும். கீழே ஃபர்ஸ்ட் பிக்சர்ல தண்ணி மட்டும் தான் இருக்கு. செகண்ட் பிக்சர்ல பாருங்க, எனக்கு ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். அதுல இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சப்மர்ஜ் தண்ணிக்குள்ள வளரக்கூடிய செடிகள் இருக்கும். அதுக்கப்புறம் அதுல இருந்து அந்த செடிகள்லாம் இறந்து விழுந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல இருந்து குளம் குப்பைகள் உற்பத்தி ஆகி கொஞ்சமா தண்ணியோட அளவு குறைஞ்சு இலை மக்களுடைய டென்சிட்டி அதிகமாயிட்டே இருக்கும், மேல போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சீசன்ல பாத்தீங்கன்னா வந்து என்னது அந்த குளம் ரொம்ப சின்னதாயிரும். அதுக்கப்புறம் ஸ்வாப்பி லேண்ட்ஸ், அதாவது சேரும் ஜெகத்தியமா கூடிய பிளான்ட் வளரும். நம்ம ஊர்ல கூடிய இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோரை செடி இந்த மாதிரி கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அது ஃபுல்லா மூடிடும். அதுக்கப்புறம் ஒரு ஃபாரஸ்ட் ஃபார்ம் ஆகும். இது பண்ணா இட் இஸ் டேக்ஸ் பிளேஸ் த வெட்டர் ஏரியா, த ப்ராசஸ் ஹைட்ரிக் டு த மீசோசோயிக் கண்டிஷன். ஹைட்ரிக்ல இருந்து, அதாவது நீர் வளத்துல இருந்து ஒரு மீசோசோயிக் ஃபாரஸ்ட் உற்பத்தி ஆகுது. இது பண்ணா ஹெட்ராஜ் சக்சஷன் சொல்லுவாங்க. ஹெட்ராஜ்னு சொல்லுவாங்க ரொம்ப ட்ரை ஏரியால இருந்து ஒரு ஃபாரஸ்ட் உற்பத்தி வந்து ஹெட்ராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ராஜ்னு சொல்லக்கூடிய. ஓகேங்களா? யா சார் புரியுதுங்கய்யா? ஓகே 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 சார். ஓகே. ஈக்குவாலிட்டி செஷன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் இந்த பிக்சர் பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 7 இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா ஒரு நீர் வாழக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு பைட்டோ பிளாங்க்டன் சொல்லுவாங்க. ஒரு மைக்ரோஸ்கோபிக் ஆல்கே இருக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டட் சப்மர்ஜ் பிளான்ட்ஸ். ரூட்டா இருக்கும், பட் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள உள்ளதா இருக்கும். சப்மர்ஜ்னா உள்ள, அது வெளியில தெரியாது, பிளான்ட்ஸ் உள்ள இருக்கும். அதுக்கப்புறம் ரூட்டட் ஃப்ளோட்டிங் அண்ட் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ், ஆகாய தாமரை, வெங்காய தாமரை, லில்லி, தாமரை இதெல்லாம் உற்பத்தி பண்ணும். தேர்ட் வந்து ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ், தண்ணியில மேல மேந்து வாழக்கூடியது. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அந்த மேந்துட்டே வளரும் தண்ணிகளை பாத்தீங்கன்னா அந்த வெங்காய தாமரைன்னு சொல்லுவாங்க, அது இருக்கும். சரிங்களா? அடுத்து ரெட் ஸ்வாப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சதுப்புள்ள காடுகள், செடிகள் உற்பத்தி பண்ணும். அதாவது நம்ம கோரை, நம்ம எப்படி சொல்லணும், அந்த மேங்க்ரோவ்ஸ் இந்த மாதிரி கூடிய தண்ணி இருக்கும், மண் இருக்கும். அதாவது சதுப்புல, அதாவது பாத்தீங்கன்னா அந்த சொன்னா அந்த களிமுகல் மாதிரி கூடியது அங்கே அது வந்து அடுத்து உற்பத்தி பண்ணும். மார்சி லேண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து ஷர்ப்ஸ் ஸ்டேஜ் வரும், புதர் செடிகள் வரும். ஃபைனலா ட்ரீ ஃபாரஸ்ட் ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து ஹோலா ஒரு செஷன் ஆஃப் த பிளான்ட்ஸ் எப்படி உற்பத்தி ஆகுது, ஒரு நீர்ல இருந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு எப்படி ஃபாரஸ்ட் கன்வெர்ட் ஆகுன்றதா இங்க நாங்கள் ஈகாலஜிக்கல் சக்சஷன் இன் பிளான்ட்ஸ்னு சொல்றோம். வித் டைம் வாட்டர் பாடி இஸ் கன்வெர்ட் இன் டு லேண்ட், தி கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி இஸ் அ ஃபாரஸ்ட். ஃபைனலா ஃபாரஸ்ட்டை கன்வெர்ட் ஆகும். ஸோ அடுத்து நியூட்ரியன் சைக்கிள். சார் டவுட் இருக்குங்களா ஐயா? இல்ல சார், நல்லா தெளிவா தான் இருக்கு. அடுத்து நியூட்ரியன் சைக்கிள் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நம்ம வந்து நேர்மல் நியூட்ரிஷன் நம்ம சாயில்ல அட்மாஸ்பியர்ல இருக்கு, எப்படி வந்து சைக்கிள் ஆகிட்டு இருக்கு, சுத்தி நம்ம திரும்ப மேலே போயிட்டு திரும்ப நம்ம கிடைச்சிட்டே இருக்குன்னு தான் நான் பார்க்க போறோம். இந்த அமௌண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் கார்பன், நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் கால்சியம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நமக்கு திரும்ப கிடைச்சிட்டே இருக்கும். ப்ரெசென்ட் இந்த சாயில் கிவிங் தி டைம் இஸ் கால்டு. நமக்கு தெரியும் ஒரு ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவும் முடியாது, அது கன்வெர்ட் ஆகிட்டே தான் இருக்கும். உருவாக்க முடியாது, பட் கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கும். நமக்கு வந்து திரும்ப கிடைச்சிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி தான் நீர். நமக்கு இந்த நீர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கிளவுடா இருக்கும், ரெயின்ஃபாலா இருக்கும், ஓடைகளா இருக்கும், இல்லை கடலா இருக்கும். கடல் வந்து கண்டென்சேஷன் ஃபார்ம் ஆகி மேகங்களை உற்பத்தி ஆகும். ஸோ வந்து சுத்திக்கிட்டே தான் இருக்கும், ஒழிய எங்கேயும் காணாம போகாது. ஓகேங்களா? ஸோ திஸ் கால் த சைக்கிள் ஆஃப் த வாட்டர் அப்படின்னு சொல்லி, வாட்டர் சைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி எல்லா விதமான விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே நமக்கு இந்த பூமிகள் சுத்திட்டே தான் ஒழிய அது எங்கேயும் காணாம போகாது. ஓகேங்களா? இட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ecosystem and ஆல்சோ கால்ட் சீசனல் பேசிஸ். நியூட்ரிஷன் ஆர் த நெவர் லாஸ்ட் ஃப்ரம் த ecosystem. நியூட்ரிஷன் வந்து எங்கேயுமே காணாம போகாது, பட் சுத்திக்கிட்டே தான் இருக்கும். அது கார்பனாக சரி, பொட்டாசியம் இருந்தாலும் சரி, நைட்ரஜன் இருந்தாலும் சரி, எல்லாமே சுத்திட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? பாஸ்பரஸ் எல்லாமே. The movement of the nutrition elements is various components of an ecosystem is called nutrient cycle or biogeochemical cycle. Biogeochemical cycle. For bio means plants, animal, microbes. Geo means இது கூட லேண்டு, இந்த கெமிக்கல் சுத்திட்டே தான் இருக்கும். இதெல்லாம் இதுக்குள்ள நம்ம சுத்திட்டே வந்திருப்போம். இதுல ஏதாவது ஒரு டயத்துல நம்மளும் அந்த அந்த சைக்கிள்குள்ள இருப்போம். அதான் வந்து பயோஜியோகெமிக்கல் சைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடியது. டைப் ஆஃப் நியூட்ரியன் சைக்கிள் இது வந்து ரெண்டா பிரிவாங்க, கேசியஸ் சைக்கிள் அண்ட் செடிமெண்டரி சைக்கிள்னு சொல்லுவாங்க. கேசியஸ் சைக்கிள்னா நைட்ரஜன், கார்பன் ஆர் கேசஸ் ஃபார்மேட்ல நம்ம பூமிகள் சுத்திட்டே தான் இருக்கும். ஐ ஷோ தி பிக்சர். ஓகேங்களா? அண்ட் செடிமெண்டரி சைக்கிள்னா சல்ஃபர்ஸ்,
பாஸ்பரஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செடிமெண்டல் பார்ட்டிகிள் வந்து நம்ம பூமியை சுத்திட்டே இருக்கு, பூமிக்குள்ள சுத்திட்டே இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். இல்லை, ஃபர்ஸ்ட் கார்பன் சைக்கிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்மாஸ்பியர்ல 1% தான் கூடிய கார்பன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆர்கானிசம்குள்ள, நம்ம ஆர்கானிசத்துக்குள்ள ஆல் ஆர்கானிசம் இந்த வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா அதோட ட்ரை வெயிட் பார்த்தீங்கன்னா 49% என்ன ஆகுதுன்னா நம்முடைய பாடியில், பட் எல்லா ஆர்கானிசம் போத் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாருடைய ஆர்கானிசத்துலையும் டோட்டல் வேர்ல்டுடைய ஆர்கானிசம் பார்த்தீங்கன்னா ட்ரை வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 49% இருக்கு. கடல்ல வந்து பார்த்தீங்கன்னா 71% இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த கார்பனுடைய டெபாசிட் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ கார்பன் எப்படி சைக்கிள் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டோட்டல் பயோஸ்பியரோட கார்பன் வெயிட் 4 × 10⁻13 kilograms. The carbon is fixed in the biosphere throughout the photosynthesis and ஒளி எப்படி சுத்திட்டே தான் இருக்க முடியும். ஏன்னா photosynthesis நம்ம கார்பன் எப்படி நம்ம பிளான்ட் கிடைக்குன்னா இந்த கார்பனை யூஸ் பண்ணி தான். இப்போ கார்போஹைட்ரேட்னா வேற ஒன்றும் இல்லை, சரி, அந்த கார்போஹைட்ரேட் சுகர் மாலிகுல் தான், அதில் கண்டிப்பாக கார்பன் இருக்கும். சுகர் மாலிகுல் தான் நம்ம சாப்பிட்றோம். ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டார்ச் சாப்பிட்றோம், ஸ்டார்ச்சை கன்சியூம் பண்ணுறோம், நம்ம எனர்ஜியை கன்வெர்ட் ஆகுது. இப்போ நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இறந்ததுக்கப்புறம் அது டெட் மெட்டீரியலாக போகுது. நம்மளுடைய கார்பனை மைக்ரோப்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணி அந்த மைக்ரோப்ஸை யூட்டிலைஸ் பண்ணி பிளான்ட் வளருது. பிளான்ட்லேருந்து மறுபடி யூஸ் பண்ணுறோம். சரி, இட் இஸ் கோயிங் சைக்கிள். கேன் கெட் மை பாயிண்ட்? இப்போ நார்மலாக ஒரு ட்ரீ இருக்குன்னா அது வந்து அதில் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி கார்பன், அதாவது என்னது ஸ்டார்ச் உற்பத்தி வந்து ஸ்டார்ச் இஸ் மேட் அப் ஆஃப் கார்பன் தான். அந்த கார்பன் நமக்கு ஒரு பிளான்ட்டோ அனிமலோ கன்சியூம் வந்து அது ஒரு பிளான்ட் சாப்பிட்றோம், ஒரு அனிமல் சாப்பிட்றோம்னா, ஒரு ஆடு மாடோ சாப்பிட்றோம்னா, ஆடு சாப்பிட்றோம், அதை கன்சியூம் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். கன்சியூம் பண்ணதுக்கப்புறம் அந்த கார்பன் நமக்கு மாறுது, நமக்கு கிடைக்குது. நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம when you are dead அது வந்து என்ன டீகம்போஸ் ஆகி அந்த மைக்ரோப்ஸ் வந்து இந்த கார்பன் யூஸ் பண்ணி வளருது. அந்த இருக்கக்கூடிய மினரல்ஸை மறுபடியும் வந்து பிளான்ட்டுக்கு திரும்ப போகுது. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி சைக்கிள். This is called carbon cycle. So autotroph to hydrophytes, hydrophytes to decomposer, decomposer to மறுபடியும் autotrophs போகுது. So this is going to be a cycle. புரியுதுங்களா? இப்போ autotrophsன்றது பிளான்ட்ஸ், ஹைட்ரோஃபைட்ஸ்ன்றது அனிமல்ஸ். சரிங்களா? அது நம்ம சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் டீகம்போஸ் ஆகிறோம். அது நாட் ஓன்லி பிளான்ட் சாப்பிடக்கூடிய அனிமல்ஸ் டீகம்போஸ் ஆகுது. அது வந்து நியூட்ரிஷனை சாயில் எடுத்துக்குது, அது வந்து கார்பனை திரும்ப வந்து பிளான்ட் எடுத்துக்குது. அந்த பிளான்ட் இட் இஸ் கோயிங் டு பி சைக்கிள். The major amount of carbon returned to the atmosphere CO2 through the respiration. So respiration மட்டும் தான் அதுக்கு நமக்கு அட்மாஸ்பியர்ல கிடைக்குது. The process of waste and dead organic matters by the decomposer is also reduce the CO2. Some amount of fixed carbon is lost sediment removed from the calculation. Burning of wood, நம்ம வுட்டை எரிக்கிறோம், அதில் வந்து கண்டிப்பாக கார்பன் வெளியே வருது. ஃபாரஸ்ட் ஃபயர்னாலே கார்பன் வெளியே வருது. அண்ட் கம்பல்ஷன் ஆஃப் த ஆர்கானிக் மேட்டர்ஸ் அண்ட் ஃபாசில் ஃபியூல் எரிக்கிறோம், அதுலேயும் கார்பன் வெளியுது. வல்கானிக் ஆக்டிவிட்டிஸ், வல்கானஸ் ஃபார்ம் ஆகுது, அதுலேயும் வந்து கார்பன் வெளியே வருது. சரிங்களா? ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் வந்து சைக்கிள் ஆகிட்டே இருக்கு. The role of human activities carbon cycle. So நம்ம என்னென்ன கார்பன் சைக்கிள் அதிகமாக பண்ணுறோம்னா டீஃபாரஸ்டேஷன் பண்ணுறோம், burning of fossil fuels, increase rate of CO2. burning of fossil fuel அதிகமாகனா CO2 அதிகமாக வெளியேறிட்டே இருக்கு. அதாவது CO2 லெவல் அதிகமாகிட்டு இருக்குது அட்மாஸ்பியர்ல. So this is the next one, phosphorus cycle. phosphorus நம்ம உடம்புல எங்க இருக்கு பாரு. phosphorus constitute of biological member. ஒரு டிஎன்ஏக்குனா சுகர், பாஸ்பேட் அண்ட் என்ன பண்ணலாம் நைட்ரோஜனஸ் பேசிஸ். இப்போ நம்மளுடைய உடம்புல டிஎன்ஏ இருக்கு. இந்த டிஎன்ஏ மாலிகுல் இட்ஸ் பிலாங்ஸ் டு பேசிக்காக தெரியுங்களா, சுகர் மாலிகுல், சரிங்களா, பாஸ்பேட் மாலிகுல் அண்டு நைட்ரோஜனஸ் பேசிஸ், அடினைன், குவானின், தைனின், சைட்டோசின். ஸோ இதில் வந்து இந்த டிஎன்ஏ முழுக்க எதாவது இருக்குன்னா சுகர், பாஸ்பேட் அண்டு நைட்ரோஜனஸ் பேஸ் எல்லாம் இருக்கு. ஸோ பாஸ்பேட் நாட் ஓன்லி நம்ம டீத்தில் மட்டும் இல்லை, நம்ம டிஎன்ஏக்குள்ளே இருக்கு. சரிங்களா? கான்ஸ்டியூட் நியூக்ளிக் ஆசிட்ல இருக்கு, செல்லுலர் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் சிஸ்டத்தில் இருக்கு. The many of animals using the phosphorus to make the cell, நம்மளுடைய செல்ல, போன்ஸ்ல, டீத்ல எல்லாமே இந்த பாஸ்பரஸ் இருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இது எப்படி வந்து சைக்கிள் ஆகுது நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ரொம்ப சிம்பிளா சொல்ல போனதான் அந்த ஷோ த பிக்சர். Are you able to see the picture? Okay. So first வந்து நம்ம பிளான்ட்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். பிளான்ட்ஸ் என்ன பண்ணா பாஸ்பரஸை டைரக்டா கன்சியூம் பண்ண முடியாது. அந்த பாஸ்பரஸை வித் ஹெல்ப் ஆஃப் பாஸ்பரஸ் யூட்டிலைசிங் மைக்ரோப்ஸ் இருக்கும். பாஸ்பரஸை கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு சில மைக்ரோப்ஸ் தான் என்ன பண்ணா பாஸ்பரஸ் எடுத்து பிளான்ட்ஸுக்கு கொடுக்கும். அந்த பாஸ்பரஸை யூஸ் பண்ணி தான் நம்ம பிளான்ட்ல இருந்து நம்ம யூஸ் பண்ணிடுவோம். நம்மள வந்து நம்ம வந்து
அதாவது பிளான்ஸ் வந்து நமக்கு வந்து அனிமல் கிடைக்குது, அனிமல் டீகம்போஸ் ஆகி அது மறுபடியும் சாயிலுக்கு போகுது, சாயில் வந்து திரும்ப வந்து பிளான்ட்டுக்கு வருது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அ சைக்கிள் ஆஃப் பாஸ்பரஸ் இன் த பயோஜியோகெமிக்கல். ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர், அது வந்து கன்சியூமர் கிடைக்குது, அண்ட் டெப்ரீசஸ் டீகம்போஷன் ஆகுது, சாயில் சொல்யூஷன் ஆகுது, அண்ட் ராக் மெட்டீரியல். இதான் வந்து ஒரு சைக்கிளாக நமக்கு கிடைச்சிட்டே இருக்கு. ஐயா புரியுதுங்களா ஐயா? ஓகே சார், புரியுது. ஸோ பாஸ்பரஸ்ன்றது ஒரு டிஎன்ஏ கூடிய ஒரு மெட்டீரியல் தான். ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா ஒரு டிஎன்ஏ எதால மேப் ஆகுதுன்னா பாஸ்பரஸ், சுகர் அண்ட் நைட்ரோஜனஸ் பேசஸ். இதுதான் மூலக்கூறு ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்னு சொல்லக்கூடியது. இது இருந்தால் தான் ஒரு டிஎன்ஏக்கும், டிஎன்ஏ இருந்தால் தான் நம்ம ஒரு செல் இருக்கும், செல் இருந்தால் தான் நம்ம இருக்க முடியும். போத் பிளான்ட்ஸுக்கும் டிஎன்ஏ இருக்கு, நமக்கும் டிஎன்ஏ இருக்கு, மைக்ரோ ஆர்கானிசம் டிஎன்ஏ இருக்கு. ஸோ பாஸ்பரஸ் பிளே இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் த ஆல் லிவிங் ஆர்கானிசம். ஓகேங்களா? நாட் ஓன்லி போன்ஸ் மட்டும் இல்லை, நம்ம டிஎன்ஏ அதால தான் மேடப் ஆயிருக்கு. The natural reservoir phosphorus is எங்க அதிகமாகும்னா ராக்ஸ்ல இருக்கும். When the rocks is weathered, minutes amounts of phosphorus dissolve in the soil solution and absorbed by the plants. So plants வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து பாஸ்பரஸை கன்சியூம் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணா பாஸ்பேட் யூட்டிலைசிங் மைக்ரோப்ஸ், அது என்ன பண்ணா அந்த பாஸ்பேட்டை சிம்பிள் ஃபார்மேட்டா மாற்றும். அதை ஃபார்மேட்டா மாற்றதுக்கு அப்புறம் பிளான்ட்ஸ் எடுத்துக்கிறோம். பிளான்ட்ஸ்ல இருந்து ஹெர்பிவோரஸ் போகுது, அதாவது பிளான்ட் ஈட்டிங் அனிமலுக்கு போகுது, அதுல இருந்து அதல் அனிமலுக்கு போகுது, திரும்ப அனிமல் வந்து டீகம்போஸ் ஆகுது, மறுபடியும் பிளான்ட்ஸ்க்கு திரும்ப கிடைச்சது. ஸோ திஸ் இஸ் சைக்கிள். த வேஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் டெட் ஆர்கானிசம் ஆர் டீகம்போஸ் பை த பாஸ்பேட் சால்பிளைசிங். ஏற்கனவே சொன்ன பாயிண்ட் தான், பாஸ்பேட்டை சால்பிளைசிங் பாக்டீரியா இருந்தால் தான் பாஸ்பேட்டே பிளான்ட் கிடைக்கும், பிளான்ட்ல இருந்து நமக்கு வந்து அனிமலுக்கு நமக்கு கிடைக்கும், திரும்ப டீகம்போஸ் ஆகி திரும்ப சாயிலுக்கே போகுது. ஸோ இந்த ஒரே ஒரு மைக்ரோப்ஸ் இல்லைன்னா நமக்கு பாஸ்பேட்னு ஒரு பொருளே நம்ம உடம்புல கிடைக்காது. பாஸ்பேட் சால்பிளைசிங் பாக்டீரியா இருந்தால் தான். நெக்ஸ்ட், ecosystem services. What is the ecosystem services? What is the importance of the ecosystem? The product of ecosystem is called ecosystem service. நமக்கு வந்து ஒரு ecosystem ஒன்று இருந்தால் தான் பியூரிஃபைடு ஏர் அண்ட் வாட்டர் நமக்கு கிடைக்கும். ஃபாரஸ்ட் ஒன்று தான் பியூரிஃபைடு ஏர் நமக்கு கிடைக்குது, வாட்டர். வெஸ்டர்ன் காட்ஸ் முழுக்க நம்ம தமிழ்நாடு முழுக்க வாழ்றதுக்கு யாருன்னா வேற ஒன்றும் மேற்கு தொடர்ச்சி மலை தான். அந்த மேற்கு தொடர்ச்சி மலைன்னு ஒன்று இல்லைன்னா நமக்கு வந்து தேனின்னு ஒன்று கிடையாது, டெல்டா இதே கிடையாது, இல்லைங்களா? ஸோ முழுக்க வி ஆர் டிபெண்ட் ஆன் த தஞ்சாவூர் பெரிய ஒரு டெல்டா மாநிலம் சொல்றோம்னா அது காரணம் யாருன்னா அங்கேருந்து வரக்கூடிய தண்ணி, அது குடங்குமலேருந்து வரக்கூடிய தண்ணி தான். தட் இஸ் வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலைகள். ஓகேங்களா? ஸோ மேற்கு தொடர்ச்சி மலை இருக்க போய் தான் நம்ம தமிழ்நாடும் கேரளா கர்நாடகா ஒரு வெல்த்தி ஸ்டேட்டா வளரக்கூடியது. அது இல்லைன்னா இட் இஸ் ஜஸ்ட் லைக் ஏ டெசர்ட் தான். ஓகேங்களா? மைக்ரேட் ட்ரவுட்ஸ் அண்ட் ஃப்ளட்ஸ் அதை குறைக்குது. அண்ட் சைக்கிள் ஆஃப் இப்போ ஈகோசிஸ்டம் தான் இந்த சொல்லக்கூடிய நியூட்ரியன்ட் சைக்கிள்ஸ் நடக்கும். ஓகேங்களா? அது நடக்கும். இட் ஜென்ரேட் ஃபெர்டைல் சாயில். ஈகோசிஸ்டம் தான் ஃபெர்டைல் சாயில், அதாவது ஒரு நல்ல ஒரு வளமான மண்ணை உற்பத்தி பண்ணும். ப்ரொவைட் த வைல்ட் ஹேபிட்டட் ஃபார் த வைல்ட் அனிமல்ஸ். ஃபாரஸ்ட் ஒன்று தான் வைல்ட் அனிமல் இருக்கும், வைல்ட் அனிமல் தான் நம்ம இருக்க முடியும். அண்ட் ப்ரொவைட் த மெயின்டைன் த பயோடைவர்சிட்டி, பொல்யூட் த பாலினேட் த கிராப்ஸ். ஸோ இன்செக்ட்னு ஒன்று இல்லைன்னா நம்ம யாரும் சாப்பிடவே முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்செக்ட் இருந்தால் தான் பாலினேஷன் நடக்கும். ஒரு படம் நீங்கள் ஹனிபின்னு ஒரு படம் வந்துச்சு, பீ ஸ்டோரின்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்செக்ட் எல்லாமே அழிஞ்சுன்னா அடுத்த 50 வருஷத்துல உலகமே அழிகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி இன்செக்ட் ஸ்பீஸே இந்த உலகம் இல்லைன்னா அடுத்த 50 வருஷத்துல உலகமே அழிஞ்சிடும். ஸோ தட் இஸ் இன்செக்ட் பிளே இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் த வேர்ல்டு. ஓகேங்களா? ப்ரொவைட் த ஸ்டோரேஜ் ஆஃப் sites for the carbon, provide the aesthetical, cultural and spiritual value for the peoples of the world. Thank you. Sir, thank you, sir. Yes, sir. Sir, thank you, sir. Thank you. Is there doubt on the கேளுங்க sir? Time for the discussion. வணக்கங்கய்யா. சொல்லுங்க சார். இந்த வாட்டர் சைக்கிள் பத்தி சொன்னீங்களையா? ஆமாங்க. அந்த வாட்டர் வந்து கன்வர்ஷன் ஆகி இன்னொரு ஆற்றலாத்த மாறுதுனீங்கல்ல. ஆனா இன்னைக்கு உலகம் முழுவதும் பேசுறாங்க கூடிய சீக்கிரத்துல வந்து வாட்டர் ஷார்டேஜ் ஆகும், அதனால உலக போர் வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கண்ணோட்டங்கிறாங்க. வாட்டர் வந்து இல்ல எந்த மெட்டீரியலுமே காணாம போகாது, கன்வென்ஷன்ல சுத்திட்டே தான் இருக்கும். நமக்கு வந்து ஒன்லி பனிப்பாறைகளா இருக்கும், இல்ல சீ லெவல் அதிகமாகும், பனிப்பாறைகள்ல வந்து டெபாசிட் ஆகும், இல்லைன்னா சீ லெவல்ல அதிகமாகும், சீ லெவல் இன்க்ரீஸ் ஆகும், இல்லைன்னா மழைப்பொழிவு அதிகமா இருக்கும், இல்லைன்னா மழைப்பொழிவு பொய்யாம இருக்கும். பட் எங்க இருந்தாலும் தண்ணி சுத்திட்டே தான். எல்லா மெட்டீரியலுமே எங்க காணாம போகாது, பட் சுத்திட்டே தான் இருக்கும். பட் அவைலபிலிட்டி ஒரு இடத்துல மாறிட்டே தான் இருக்கும்.
ஏன்னா எந்த ஆற்றலுமே வந்து இது நம்ம அழிக்க முடியாது. அது கன்வெர்ட் ஆகிட்டே தான் இருக்கும் இந்த பூமியில. ஐயா இது தமிழ்ல எழுதலாங்களா ஐயா? சார் இதை தமிழ்ல எழுதலாங்களா? அது கிருஷ்ணகுமார் சார் கிருஷ்ணகுமார் சார் எழுதலாம் சார், தமிழ்ல எழுதலாம். ஓகே சார், ஓகே சார். ஐயா இன்னொரு கொஸ்டின்யா. கேளுங்க சார். ஐயா இந்த கார்பன் வந்து சைக்கிள் இல்லைங்க, கார்பன் சைக்கிள் எல்லாம் சொன்னீங்களா? இப்ப வந்து நம்ம கிரீன் ரெவல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க இந்தியாவில 1967ல MS சுவாமிநாதன் தலைமையில. இப்ப நம்ம வந்து ட்ரெடிஷனல் சீட்ஸுக்கும் இப்ப இருக்கக்கூடிய ஹைபிரிட் சீட்ஸுக்கும் வந்து ஆக்சுவலா இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் இது பூரா வந்து எப்படிங்க ரியாக்ஷன் ஆகி நமக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து என்னன்னா ஃபுட்டுன்னு ஒன்று கிடைக்குது. நம்ம ட்ரெடிஷனல்ல பண்றது தப்பு இல்லைன்னு அது நல்லதுதான். பட் என்னன்னா எல்லாத்துக்கும் எல்லா விதமாகவும் கிடைக்கணும், வித் லோ காஸ்ட்ல கிடைக்கணுன்ற போது கொஞ்சம் நம்ம ஜெனட்டிக்கலா கொஞ்சம் மாடிஃபை பண்ணி தான் ஆக வேண்டியிருக்கு. ஏன்னா எல்லாத்துக்குமே உணவு கிடைச்சா ஆகணும். அப்படி இல்லை நம்ம ட்ரெடிஷனல் தான் நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணணும், ட்ரெடிஷனல் தான் பண்ணணும், நம்ம வந்து ஆப்பிரிக்கா மாதிரி தான் நம்பணும். எல்லாருக்கும் எல்லா உணவும் கிடைக்காது. எஸ் மேம், கீதா மேம். ஐயா புரிஞ்சாங்க. அப்புறம் ஐயா இந்த இது நம்ம கெமிக்கல்ஸ் பேஸ்டு ஃபுட் சாப்பிடுறதுனால நமக்கு பாடி இன்ஃபெக்ஷன். ஆனா ட்ரவுட் ரெசிஸ்டன்ட்ல தண்ணி அவ்வளவுதான் தேவையில்ல. தண்ணி இல்லாம ஒரு சில செடி அரிசி, அதான் ட்ரவுட் ரெசிஸ்டன்ட் ரைஸ் போயிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில கண்ட்ரில வந்துன்னா அந்த இந்த ரைஸ் சொல்லுவாங்க, கோல்டன் ப்ரௌன் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. கோல்டன் ப்ரௌன் ரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு சில ஆப்பிரிக்கன் கண்ட்ரில வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அதுக்கு என்ன பண்ணா அந்த கரோட்டின் ஜீன் எடுத்து நம்மளுடைய ரைஸ்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி அந்த ரைஸ் ஆப்பிரிக்கா நிறைய டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆப்பிரிக்கன் பீப்புள் நிறைய பேருக்கு வந்து அந்த மாலக்கன் அந்த மாதிரி டிஃபிஷியன்சி ஏ குறைஞ்சிச்சு. அது இருக்க போய்தான். ஓகேங்க. அது மாதிரி ட்ரவுட் ரெசிஸ்டன்ட், சால்ட் ரெசிஸ்டன்ட், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த கிளைமேட்டிக், அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பிளான்ட்டை வந்து மாடிஃபை பண்ணி நம்ம வந்து தேவையான உற்பத்தி பண்றோம். இது நேச்சரா ரைட்டா தப்பானா அக்ரிகல்ச்சரே ஒரு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரே பாத்தீங்கன்னா நேச்சர் கிளைண்ட்ஸ் தான் சொல்லுங்க இல்லைங்களா? நம்ம வந்து ஜெனடிக்கா மாற்றி தான் நம்ம வந்து நெல்லுன்றது என்னது, புல்லுல இருந்து வந்து ஜெனடிக்கலா மாடிஃபை தான் நெல். எல்லாமே அது எல்லாமே போயசி ஃபேமிலின்னு வச்சிருக்கு. அதுல இருந்து நம்ம வந்து மாடிஃபை நம்ம சாப்பிட கொண்டு வந்துருக்கோம். சரி சொல்லுங்க சார். கேளுங்க. இப்போ இயற்கையா உள்ள விஷயங்கள்லாம் நீங்க ரொம்ப தெளிவா விளக்குனீங்க. சரிங்க. அதனால கூட இந்த சைக்கிள் எந்த அளவுக்கு நமக்கு உதவியா இருக்கு அப்படின்றதும் நல்லா பார்த்தோம். இப்போ இந்த ஹைபிரிட்டா சில விஷயங்கள்லாம் நடக்குது இல்லையா? தென்னையில இருந்து நெல்லுல சாகுபடியில இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த சைக்கிளுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகுமா, இல்ல அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஒரு விஷயம் நடந்துச்சு மகாராஷ்டிரால வந்து மொலாஸ் இப்ப இன்செக்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட் ஒரு பிளான்ட் உருவாக்குனாங்க. இப்ப இன்செக்ட்னா பாத்தீங்கன்னா இன்செக்ட் வந்து இன்செக்டிசைட், அதாவது பாத்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி நம்ம ஸ்ப்ரே பண்றோம் இல்லைங்களா? பூச்சிக்கொல்லி நம்ம ஸ்ப்ரே பண்றோம். அப்ப என்ன பண்ணுவோம்னா இன்செக்ட் ரெசிஸ்டன்ட்னு ஒரு ஜீன் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இன்செக்ட் ரெசிஸ்டன்ட் அந்த பிளான்ட்டை உற்பத்தி பண்ணாங்க. சரி. அப்ப என்ன ஒண்ணா நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க காட்டன் பிடி காட்டன் சொல்லுவாங்க ஐயா. ஆமா. அந்த பிடி காட்டன் நம்ம நார்மலா காட்டன் காட்டன் பால்ல வந்து ஒரு புழு இருக்கும். சரிங்க. அது என்ன பண்ணா காட்டன் முதல்ல குறைச்சிருந்துச்சு. ஸோ அந்த புழுவுக்கு அகெயின்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஜீன் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க காட்டன்ல. சரி. சரிங்களா? ஸோ அந்த காட்டன்ல என்னன்னா ஒரு பிடி பேசிக் ஸ்டிமுலேஷன் ஒரு பாக்டீரியாவோட ஜீன் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அந்த ஜீன் என்ன பண்ணா அந்த புழு வந்து கிடைச்சிச்சுன்னா அதோடைய கட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த குடல் பகுதியில உள்ள போய் அதை வந்து ஓட்ட போட்டு அந்த புழுவை சாவடிச்சு. சரிங்களா? இது ஜெனட்டிக்கலா அந்த காட்டன் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. சரி. இது வந்து இப்போ பிடி யாரும் சாப்பிட போறது இல்லைங்க. சாரி, காட்டன் யாரும் சாப்பிட போறது ஐயா. சொல்லுங்க.
காட்டன் ஏன் சாப்பிட நான் எலிஜிபிள் தான். ஸோ இது வந்து ரைஸ்லையும் பிரிஞ்சாலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பட் செக் பண்ணி பார்த்ததுல வந்து பாத்தீங்கன்னா வந்து அவ்வளோ அளவுக்கு ஹசார்டஸ் இல்லை. பட் ஹசார்டஸ் இருந்துச்சு, பட் மெஜாரிட்டி ஹசார்டஸ் இல்லைன்னு ஒரு சயின்டிபிக் ரூல்ஸ் சொல்றாங்க. ஆனா என்னன்னா மொலாஸ் பட்டர்ஃபிளை ஸ்பீசிஸ் அங்க பிடி காட்டன்னால அழிஞ்சு போச்சு. மொலாஸ்ன்றது என்ன, பெனிஃபிஷியல் பட்டர்ஃபிளை இருந்தது. ஒரு சின்ன சேஞ்ச் ஆனது. இப்போ ஈக்காலஜி அக்ரிகல்ச்சர் சின்ன சேஞ்ச் நடந்துச்சு, ஒத்துக்கதான் ஆகும். மொலாஸ் பட்டர்ஃபிளை ஸ்பீசிஸ் அந்த ஏரியால ஃபுல்லா மகாராஷ்டிரா அழிஞ்சிச்சு. அதனால பிகாஸ் ஆஃப் த அந்த பிடி காட்டன். சரி 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 சரி. ஓகே சார். நீங்க நெட்ல போய் மொலாஸ் பட்டர்ஃபிளை இஷ்யூஸ் மொலாஸ் சார் சொல்லுங்க. இந்த பார்த்தீனியம் அது எப்படி சார் புவி சூழலுக்கு ரொம்ப பாதிப்பு அதிகமா இருக்கு அப்படின்றாங்களே, அதனால என்ன ஏற்படுது? இப்ப எப்ப எல்லாமே இன்வேசிவ் பிளான்ட் ஆக்சுவலா எதுவுமே நம்ம ஊர் பிளான்ட் கிடையாது. இட் இஸ் இம்போர்ட் ஃப்ரம் அமெரிக்கன் ரீஜன்ஸ். சரிங்களா, அங்கிருந்து வந்ததுதான். எந்த இன்வேசிவ் பிளான்ட் நம்ம ஊர் இது எதுவுமே நம்ம கருள மரம் சரி, இது ஆப்பிரிக்கால இருந்துச்சு, ஈக்காலட்டஸ் ஆஸ்திரேலியா இருந்துச்சு, அக்கேஷியா ஆப்பிரிக்கால இருந்துச்சு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈக்காலஜி நம்ம டிராபிக்கல் லேண்ட்ல வளரக்கூடிய பிளான்ட் கிடையாது. ஸோ அது அதோடைய அடாப்டபிலிட்டி மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோடைய ப்ராபபிலிட்டி அதிகமாகும், அதாவது அதோடைய எண்ணிக்கை அதிகமாகும். அது ஈக்காலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மற்ற சாயிலில் கூடிய சாயில் ஃபெர்டைலை குறைக்க தான் செய்யும், ஈக்காலஜிக்கலாக இம்பேலன்ஸ் பண்ண தான் செய்யும். அது தெரியும், அதை அழிச்சுட்டா நல்லதுதான். ஜஸ்ட் லைக் நான் கருள மரம் மாதிரி தான். கருள மரம் நம்ம ஊர் மரம் கிடையாது, அக்கேஷியா ஆப்பிரிக்காலாம் சொல்லக்கூடிய அங்கே ஆப்பிரிக்காலாம் வந்துட்டாங்க. தேங்க்யூ தேங்க்யூ ஐயா. சொல்லுங்க சார். இந்த சைனாவில் இருக்கக்கூடிய சில டெசர்ட் பகுதிகளை வந்து அங்க வந்து முயல்களை வந்து பண்ணை மாதிரி போட்டு அந்த டெசர்ட் பகுதியை வந்து கல்டிவேட்டபிள் லேண்டா வந்து கன்வெர்ட் பண்றது மாதிரி சில நியூஸ்ல பார்த்தோம். அதே சிஸ்டத்தை நம்ம தார் டெசர்ட்ல இது அப்ளை பண்ணி நம்ம வந்து எப்படி சக்சஸ் பண்ண முடியுமா ஐயா? அதுக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும் சார். அது வந்து என்னன்னா அவங்க பண்றதுல என்னன்னு தெரியல. அவங்க கொஞ்சம் வந்து அக்ரிகல்ச்சரே வந்து இதுல பண்ணா அந்த ஃப்ளோட்டிங் அக்ரிகல்ச்சரே பண்றாங்க ஒரு சில கண்ட்ரி. அது மிதக்கும் அக்ரிகல்ச்சர் நீங்க ஒரு சில பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு ஹைட்ரோ அக்ரிகல்ச்சர் ஐயா இன்னொரு டவுட்டுங்க. ஐயா இப்ப நாங்க வந்து வடநாட்டுல வந்து படிக்கும்போது நொமேட்டிக் பீப்புள்ஸ் வந்து படிப்படியா எவால்யூஷன் ஆகி ஒரு ரிவர் பேங்க் போறேன். அவங்க வந்து ஒரு சிவிலைஸ்டு கல்டிவேஷன் ஸ்டார்ட் பண்றேன். அப்ப இது வந்து அந்த ராக் உடைய எவால்யூஷன்ல இருந்து அந்த சில வீட்ஸ் ஃபார்ம் ஆகி வீட்ஸ்ல இருந்து அப்புறம் பிளான்ட்ஸ் இந்த மாதிரி இருக்குல்லங்க சார். அது ப்ராசஸ் கிடையாது சார். நம்ம ஹியூமன் எவல்யூஷன் இவ்வளவு கிடையாது. பிக்சர் பாத்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் ஒரு பிக்சர் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஃபாரஸ்ட் அசிஸ்டன்ட்க்கும் நம்ம ஹியூமன் எவல்யூஷன் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா வந்து ஒரு பேர் லேண்ட்ல நம்ம போய் உட்கார வீடு கட்ட முடியாது இல்லைங்களா? இந்த பிக்சரை பாருங்க. ஒரு பேர் லேண்ட் என்னன்னா ஒரு எந்த விதமான ஈக்காலஜிக்கல் இதுவுமே இருக்காது. ஒரு பாறைகள் மட்டும் தான் இருக்கும். பாறைகளை போய் யாரும் வீடு கட்ட மாட்டாங்க இல்லைங்களா? இது வந்து ப்ராசஸ் வந்து மில்லியன் இயர்ஸ் ஆகும். ஒரு பாறைக்கு ஃபர்ஸ்ட் லைக்கன் வளரும். லைக்கன்றது என்னன்னா ஆல்கையும் ஃபங்கையும் ஒரு லிக்விட் ஆர்கனிசம். கிறிஸ்டோஸ் லைக்கன் வந்து கிறிஸ்டோஸ் என்னன்னா நம்ம கார்போனிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணோம். அந்த கார்போனிக் ஆசிட் அந்த பாறையில உடைச்சு மண்ணா மாத்தும். ஃபர்ஸ்ட் அதான் மண்ணா சின்ன சின்ன துகள்லாம் மாத்துது. ஸோ அந்த லைக்கன்ஸ் இருந்ததுக்கு அப்புறம் அந்த துகள்கள் டெப்ரிஸ், அதாவது எப்படி சொன்னா டெப்ரிஸ்னா அது சருகளை உற்பத்தி பண்ணுது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன குறுஞ்செடிகள் உற்பத்தி வந்து அந்த குறுஞ்செடிகள் மாறி சேர்ந்ததுக்கு மாதிரி அதிகமா அந்த மண்களை உற்பத்தி ஆகிட்டு இந்த பிக்சர் நீங்க பாருங்க. இது நம்ம இந்த பிக்சர் தெரியலாம். ஃபர்ஸ்ட் ராக் மட்டும்தான் இருக்கும், மண்ணே இருக்காது. இதுக்கும் நம்மளுடைய எந்த சிவிலைசேஷனுக்கு சம்மந்தம் இல்லைங்க சார். யாராவது சார்? ஐயா ஓகேவா சார், புரியுதுங்களா? ஓகேங்க ஓகேங்க ஐயா. இன்னைக்கு இது வந்து எக்காலஜிக்கல் ஐயா சொல்லுங்க. இன்னைக்கு இருக்க எக்காலஜிக்கல் ப்ராப்ளத்தை வந்து நம்ம எப்படிங்க சால்வ் பண்றது? அதுக்கு வழிமுறைகள் நீங்க சொல்லுங்க. இல்ல என்ன ப்ராப்ளம் சொல்லிருக்கீங்க ஐயா? இப்ப டோட்டல் சொல்றீங்க புரியல. இல்ல என்விரான்மெண்டல் பொல்யூஷன், பயோடிகிரேடேஷன் இந்த மாதிரி நிறைய பேசுறாங்க இல்லையா?
அதுல இருந்து நம்ம எப்படிங்க தற்காத்துக்கிறது எப்படி? இல்ல அக்ரிகல்ச்சர்ல சொல்றீங்களா? வார்மிங், அக்ரிகல்ச்சர் அதெல்லாம் ரொம்ப சிம்பிளா சொல்லப்போனா குளோபல் வார்மிங் என்னது? ஆட்டோமேட்டிக் நம்மளுடைய கார்பன் எமிஷன் குறைக்கணும். ஃபாரஸ்ட் மரக்கன்றுகள் நிறைய ரொம்ப சிம்பிளான விஷயம். அவ்வளவுதான். அதான் பண்ண முடியும். நம்ம வந்து ஃபாரஸ்ட் வந்து பொல்யூட் பண்றதை குறைக்கணும், மரம் வெட்டதை குறைக்கணும். அவ்வளவுதான் பண்ண முடியும். இது வந்து நம்ம ஒருத்தரலாம் முடியாது, எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணணும். குளோபல் வார்மிங்க்கு நம்மளுடைய ஸ்டெப்ஸ் என்னன்னா, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ல கார்பன் எமிஷன் கொஞ்சம் குறைக்கிறது தான். ப்ரைவேட் வெஹிக்கிள் யூஸ் பண்றது, இண்டிவிஜுவல் கார், மோட்டார் சைக்கிள் யூஸ் பண்ற குறைச்சிட்டு இந்த மாதிரி கார்பன் எமிஷன் ஒவ்வொருத்தரும் லைஃப் ஸ்டைல குறைக்கும் போது கொஞ்சம் குறையும். அதான் சொல்லுவோம். இந்த நில அதிர்வு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இது ஒரு அடுக்கு வந்து இன்னொரு அடுக்கு மேல மோதுது அல்லது இறங்குது, அதனால வருது அப்படின்றாங்களே. இது வந்து இயற்கையாவே நடக்கிறதா இல்ல நம்மளுடைய நடவடிக்கை மூலமாக இந்த பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு? இவ்வளவு பெரிய எர்த்குவேக்லாம் நம்மளால நடக்கிறது இல்லைங்க. அது வந்து இயற்கையா நடக்கிறது தான். இந்த கொலாப்சஸ்லாம் வந்து இரப்ஷன்லாம் நேச்சரா வந்து நிறைய எரிமலை குழம்புகள் இருக்கதான். அது வந்து இதனால அதுக்கு நம்ம பண்ற விஷயம் இந்த குளோபல் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப கண்ணு தெரியாத ஒரு சின்ன புள்ளிதான். இதனால வந்து எர்த்குவேக்லாம் நடக்குதுன்னா நம்ம காரணம் கிடையாது. நம்ம இம்பாக்ட் என்னன்னா குளோபல் வார்மிங்க்கு காரணம் தான் நம்ம. மற்ற எர்த்துக்கு சீ லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது நம்ம காரணம் சொல்லலாம். ஏன்னா வந்து கார்பன் டென்சிட்டி அதிகமாக இப்போ ரொம்ப சிம்பிளா கார்பன் டென்சிட்டி அதிகமாக பார்த்துட்டீங்கன்னா குளோபல் டெம்பரேச்சர் அதிகமாகும். ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா பனிப்பாறைகள் உருகுது, அதனால சீ லெவல் அதிகமாக. இது ஒரு நாள் என்ன நடக்க கிடையாது. மிஸ்டேக் 100 days நடக்கும். ஒரு சீ லெவல் 0.5 மீட்டர் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு ஸ்டேக் 10 years to 20 years ஆகும். எர்த்குவேக் இதெல்லாம் வந்து அந்த இடாப்டிக் ஃபேக்டர் அது பேஸ் பண்ணி தான் வரும். அதாவது அங்க கூடிய சாயிலுடைய தன்மையை வச்சுதான் மாறும். அந்த அங்கோட ராக் செடிமெண்டேஷன் இதை பேஸ் பண்ணி தான் எர்த்குவேக் நடக்குது. வல்கேனோ வந்து அது இயற்கையாகவே நடக்குது. ஆக்சுவலா வல்கேனோ நடந்தாதான் நிறைய விதமான ஐலாண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க விவசாயம் பண்ண முடியும். ஏன்னா வல்கேனோஸ்ல அவ்வளோ விதமான டெப்ரிஸ், அவ்வளோ விதமான நியூட்ரிஷன் இருக்கும் அந்த சாயில்ல. அவ்வளோ ஃபெர்டைல் ஆகும் வல்கேனோ. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐலாண்ட்ஸ் இருக்கு, நீங்க இந்த ஐலாண்ட்ஸுங்க ஜுராசிக் பார்க் படம் எடுத்தாங்களேங்க, ஹவாய் தீவு. ஹவாய் தீவுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்க எல்லா விதமான செடியும் அங்கே ஹவாய் தீவுல வளருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வல்கேனோ இரப்ஷன் நடந்ததுனால அங்க பூமிக்குள்ள கூடிய எல்லா விதமான நியூட்ரிஷன் வெளியே வந்து அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து ஒரு சில தீவுகள் நீங்க வந்து மோஸ்ட்லி பாத்துட்டீங்கன்னா வந்து சவுத் அமெரிக்கன் கார்னர் ஈக்குவேட்டர் இங்க நீங்க ஒரு சில பாத்துட்டீங்கன்னா தீவுகளை பாத்தீங்கன்னா அதிகமான வல்கேனோ இரப்ஷன் நடந்திருக்கு. அங்க அங்கோட இருக்கக்கூடிய காரணம் என்னன்னா அந்த வல்கேனோ இரப்ஷனால தான் நிறைய விதமான சாயில் ஃபெர்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது நடக்கிறது நல்லதா கெட்டதான்னு சொல்லலாம், பட் அதனால கொஞ்சம் சாயிலோட ஃபெர்டிலிட்டி அதிகமாகும். சார் இந்த ஆசிட் ரெயினை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா சார்? ஆசிட் ரெயினா சார்? அது நாளைக்கு கூட சொல்லுவா சார், ப்ரிப்பேர் பண்ணலான்னு. ஒருவேளை கேள்விகள் வந்தாலும் வரலாம், அதுல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஆசிட் ரெயின், இந்த குளோபல் வார்மிங்கு, ஓகே. ஏன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் இதா இருக்கக்கூடிய ஏரியாக்கள் இல்லையா? சரி சார். ஓகே சார். ஆமா சார். நாளைக்கு என்ன கவர் பண்ணணும்னு சொல்லிட்டேன்னா அதுக்கேற்ற மாதிரி. ஓகே சார். உங்க டவுட்ஸ் இருந்தா நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பார்ட்டிசிபென்ட்ஸ் நிறைய டிஸ்கஷன் நல்லா அருமையா சார் ரொம்ப லைவா கொண்டு போறாரு செஷனை. நிறைய டிஸ்கஷன். கொஞ்சம் ஸ்பீடா போயிட்டு சார்? இல்ல சார், நார்மல் தான், கரெக்டா தான் பண்ணீங்க, ஒன்றும் ஸ்பீட்லாம் கிடையாது. பால் பண்டிகைலாம் இன்னைக்கு தான் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டாங்க. இல்லையா ஐயா பால் பண்டிகையா ஐயா? எனக்கு சிஸ்டம் உட்காந்தே எனக்கு அதான் நான் வந்துச்சு. பால் பாண்டி சார் அந்த வீடியோ பார்த்தா எனக்கு அந்த நாள் தான் வந்துச்சு. அப்படிங்களா? ஒருத்தர் வீடியோ நமக்கு டவுட் நிறைய, நம்ம படிச்சதெல்லாம் ஆர்ட்ஸ்ன்றனால சயின்ஸ்ல நிறைய வரும் இல்லையா? இயற்கையாகவே. ஆமா, இந்த டாபிக் அப்படின்றது எல்லாத்துக்குமே அதிகமா பிடிக்கக்கூடியது. அதனால நிறைய தெரிஞ்சுக்கணும். இது நம்ம வாழ்வியல் சம்பந்தப்பட்டது இல்லையா? அதுக்காகத்தான். கண்டிப்பா. ஆமாங்க.
தேங்க்யூ. நாளைக்கு வேணா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேர்ல்ட்ல கூடிய ஃபாரஸ்ட் டைப்ஸ் நம்ம வந்து ஒரு வேர்ல்டு ட்ரிப்பே நம்ம போறோம். இப்போ வேர்ல்டுல கூடிய ஃபாரஸ்ட் எல்லாத்தையும் நான் வந்து சொல்லிடுறேங்க. சரி. உலகத்துல என்னென்ன டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் இருக்கு வேர்ல்டு வைடு, அது நாளைக்கு பேசுறேன். வேற ஏதாவது டவுட் இருக்கா சார்? ஐயா ஐயா சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். இப்ப கிளைமேட்டிக்கல் சேஞ்சஸ்க்கு வந்து மனிதனுடைய தாக்கம் வந்து மனிதனால ஏற்படுதா, இல்ல புவி வந்து தன்னுடைய பாதையில இருந்து டிராவல் பண்ணி போறதுனால மற்ற பிளானட்ஸினுடைய இன்ஃபேக்ட்ல அந்த பால் வீதியில டிராவல் பண்றதுனால அதனால நமக்கு கிளைமேட்டிக்கல் சேஞ்சஸ் ஏற்படுதாங்க? ரெண்டுமே ஒரு என்ன சார், ஒரு ஈக்குவல் ப்ரொபோர்ஷனல் டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரெண்டுமே 2 நாளே நடக்குதா ஐயா? ஈக்குவல் ப்ரொபோர்ஷனல் தான் ரெண்டுமே. ஆனா நம்ம பொதுவா பேசுறது வந்து மனிதனுடைய தாக்கத்துல தான் எல்லா கிளைமேட்டிக்கல் சேஞ்சஸ் ஏற்படுது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். ஐயா மனுஷனால பெருசாலாம் ஒன்றும் உருவாக்க முடியாது. அதாவது இயற்கை வந்து அவ்வளவு பெருசுங்க. என்ன சொல்றேன்னா வந்து அவ்வளவு பெருசு. அது நம்ம கொஞ்சம் இம்பாக்ட் காசு பண்றோம் தான். ஆனா வந்து அதனால மட்டும் இல்ல, இயற்கையாவே தனக்கு தேவையான போக்கு தன்னை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். நேச்சர் வந்து தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் நேச்சர் வந்து. ஆனா சொல்லுங்க. பொதுவா சொல்றவங்க மனிதனாலதான் பருவநிலை மாற்றம் ஏற்படுது அப்படி நிறைய சமிட் போடுறாங்க வேர்ல்டு வைடா. அதனால நம்முடைய இம்பாக்ட் என்னன்னா முழுக்க கார்பன் எமிஷன் பண்றது. கார்பன் எமிஷன் பண்ணித்தான் ஆகுது. நம்ம அதிக அளவுக்கு இந்த ஃபாசில் ஃபியூல் வந்து கன்சியூம் பண்றதுனால, ஃபாசில் ஃபியூல்னா பெட்ரோலியம் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேஸ் முதற்கொண்டு நீங்க வெஹிக்கிள் யூஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணக்கூடிய கேஸ், வீட்டுல யூஸ் பண்ண கேஸ் எல்லாமே சேர்த்தாங்க கார்பன் எமிஷன் ஆயிட்டு தான் இருக்கு. அது வந்து ஒரு இம்பாக்ட் ஃபேக்டர் அதுதான் சார் எனக்கு. நாளைக்கு வந்து குளோபல் வார்மிங் எப்படி நடக்குன்றது நான் வந்து ஒரு பிக்சரைஸ் காமிக்கிறேன். குளோபல் வார்மிங் எப்படி ஃபார்ம் ஆகுது, நார்மலா குளோபல் வந்து ஏன் வார்ம் ஆகுது, இப்ப ஏன் இவ்வளவு பேசிட்டு இருக்கின்ற பத்தி நாளைக்கு கூட இந்த குளோபல் வார்மிங், இந்த ஆசிட் ரெயின், ஓசோன் டெப்ளேஷன் இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றேன். இன்னும் நீங்க அந்த நிறைய கேள்விகள் கேக்குறாரு சார். அப்படியெல்லாம் இல்லையா, தாண்டி எக்காலஜில ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டாரு ஐயா. இன்னொரு விஷயம் ஐயா, எக்காலஜிங்கிற டேம டிஃபைன் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த இயர் 1869. ஆமா, வரலாறு மறந்து காந்தியோட பிறந்த இயருங்கயா, அது காந்தியோட பர்த் இயர். அப்படிங்களா? சரி சரி. ஆமா, அத சொல்லுவாங்க, அதுக்குள்ள நீங்க பாஸ் பண்ணி வந்துட்டீங்க. சரி ஐயா. இன்னும் நீங்க இப்ப இந்த ரீசெண்டா நடக்கக்கூடிய வேர்ல்டு சமிட்ல எல்லாம் எந்தெந்த நாடுகள் வந்து எக்காலஜிக்கலா பாதிக்கப்படுது, அந்த நாடுகளுக்கு வந்து பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடிய நாடுகள் வந்து ஃபண்ட் வந்து கொடுக்குற மாதிரி சொல்றாங்க. நம்ம டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னா, இந்தியா மேல தான் பழிய போட்டாரு. இந்தியா தான் முழுக்க காரணம், அதனால வந்து அதிக அளவுக்கு செலவு பண்ணுறது. அது பேசினா தான் பேசுவாரு. அது நடக்கிறது தான், அது இப்ப நடக்கிறது தான். மோஸ்ட்லி டெவலப்பிங் கண்ட்ரிஸ் தான் அதில் கார்பன் விஷயம் சொல்லி டெவலப்டு கண்ட்ரி சொல்றாங்க. டெவலப்டு கண்ட்ரி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தான் அதிகாரம் அவங்க சொல்றாங்க. மாத்தி ப்ளேம் பண்ணிட்டு தான் இருக்காங்க சார். ஓகே நன்றிங்க. தேங்க்யூ. வேற யாரும் டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம் உங்களுடைய டவுட்ஸை. ஆர் அதர்வைஸ் we will conclude our session. Participants, ஐயா ஒரு சின்ன சஜஷன் ஐயா. கேளுங்க சார். நெக்ஸ்ட் செஷன் வந்து இஷ்யூ பேஸ்ட் எக்காலஜி கொஞ்சம் எடுத்தீங்கன்னா எல்லாமே அந்த மாதிரி கொஞ்சம் எடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூங்க. முடிச்சுக்கலாமா சார்? ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். பண்டியா ஐயா இருக்கீங்க? ஐயா வேற எதுவும் இல்லைங்க, நல்ல தெளிவான விளக்கங்கள்லாம் தந்துட்டார் ஐயா. சரிங்க. நாளைய வகுப்புல நீங்க சொன்னது மாதிரி அந்த இதுவும் கூட எடுத்துட்டாருன்னா இனி கொஞ்சம் கூட நல்லா நம்மளுடைய ப்ரிப்பரேஷனுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாமா, ஏதாவது செக்ரிகேட் 6 சரிங்க. அந்த 6 கேட்டகரியில முக்கியமான, ஆமா இது முக்கியமான கேட்டகரி. சரிதான். எழுதணும்னா நம்ம மார்க் வாங்கிட்டு வெளியில வந்து
சரிதாங்க, சரிதான், சரிதான். ஒரு நாள் வச்சுக்கோங்க, ஒரு நாள் டிஸ்கஷன் வச்சு அந்த மாதிரி டாபிக்ல வந்து எது நமக்கு இதா இருக்கும் இந்த மாதிரி இருக்கு சரிதான். ஃபோக்கஸ் பண்ணோம்னா ஒன்று கேள்வி வரும். அது மாதிரி கொஞ்சம் பிளான் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி, சரிங்க. ஏன்னா எல்லாரும் எழுதுற மாதிரி சயின்ஸ் படிச்சவங்க எழுதுற மாதிரி, ஆர்ட்ஸ் படிச்சவங்க எழுதுற மாதிரி 3 ஏரியா மட்டும் டிஃபரெண்ட். சரிங்க, சரிங்க, சரிங்க. சரிங்க, ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு. வகுப்புகள்லாம் ரொம்ப அருமையா சிறப்பா போயிட்டு இருக்கீங்க. உண்மையிலே நீங்க உங்களுடைய இந்த செயல் அப்படின்றது எதுலையுமே ஈடுபாடு சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு செயலை செஞ்சிருக்கீங்க. அதுல இந்த ஆசிரியர்கள் வரிசையில நான் ரொம்ப இதன் மூலமா பயனடைஞ்சிருக்கேன் அப்படின்றதையும் இதுல தெரிவிச்சுக்கிற ஆசைப்படுறேன். இல்ல அந்த உத்வேகத்தை கொடுத்தது அது என்னங்க எல்லாரும் என்ன சொல்ல ஒரு ஒத்துழைப்பு தர்றீங்க, நம்மளும் அந்த இதுல சேர்ந்து வர்றோம், அவ்வளவுதானே தவிர. ஆனா முழுக்க முழுக்க இதோடைய முழு பயனும் உங்களை தான் சேரும். சிவனையா இதுல ரொம்ப நன்றி. அவருக்கும் என்னுடைய நன்றியை கண்டிப்பா சொல்லி ஆகணும். கட்டாயம் கட்டாயம். ஆமா 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 ஆமாங்க. ஒரு நாளைக்கு 15 பேசி முன்னாடி சரிதான் சரிதான். சரிங்க சரிங்க. சரிங்க, நன்றிங்க நன்றிங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ 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 ஆல் த பார்ட். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே.